கிரைஸ்ட் வில் ரெடீம் ஆல் மென் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். எப்போ ரட்சிப்பார் அப்படின்ற போது நம்மளுடைய எல்லா மைண்ட்லயே வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ரட்சிப்பாரு, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல மீட்பாரு, எப்போ ஒரு நாள் இட்டர்னிட்டியில மீட்பாரு அப்படின்றத நம்ம பிலீவ் பண்றோம். ஓகே, ஸோ என்டையர் மேன்கைண்ட ஏதோ ஒரு இட்டர்னிட்டியில ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் இட்டர்னிட்டியில மீட்பாரு. ஆனா கண்டிப்பா மீட்டுருவாரியா, கண்டிப்பா மீட்டுருவாரு. இதை கூட பண்ணலன்னா அப்புறம் வந்து மீட்பாருன்றதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடுது. இதை பண்ண முடியல அப்படின்னாக்கா இந்த மீட்பரை விட்டுட்டு வேற மீட்பரை பார்க்கணும். கரெக்டுங்களா? ஆனா அதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கிறிஸ்து அதை கரெக்டா அதை முடிச்சிட்டாரு அப்படின்றதுதான் காஸ்பலா இருக்குது. நம்ம இந்த மீட்பரை காட்டிலும் வேற மீட்பர் சிறந்த மீட்பரா இருப்பாரா அப்படின்னு யோசிச்சானா இருப்பாரு. எந்த மீட்பர் அப்படின்னா அந்த மீட்பரும் இயேசு கிறிஸ்து தான். இதுதான் பதில். ஃபியூச்சருக்கு பேசுறேன், ஃபியூச்சர் ஜென்ரேஷன் இது நம்மளை தாண்டி யோசிக்கும்ல. இவரோட பெட்டரா ஒருத்தர் இருப்பாரா? ஆமா, இவரோட பெட்டரா ஒருத்தர் இருக்காரு. அவர் யாருன்னா அவர் ஜீசஸ் கிரைஸ்ட் தான். அது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் தான் பெட்டர் ஆகுது தவிர்த்து அவர் பெட்டர் ஆகல. அவர் வந்து அல்டிமேட்லியே பெஸ்டா இருந்தாரு. ஓகே, இப்போ என்னைக்கோ ஒரு நாள் மீட்பாரு, என்னைக்கோ ஒரு நாள் மீட்பாரு நான் யோசிச்சுட்டு இருக்கோம். இட்டர்னிட்டியில மீட்பாரு அப்படின்னு யோசிக்கிறோம் இல்லையா? ஒய் நாட் டுடே அப்படின்னு கேட்குறேன். ஒய் நாட் டுடே, ஒய் ஒன்லி இன் இட்டர்னிட்டி? ஓகே, இல்லப்பா இது ரொம்ப பெருசா இருக்கு, அதனால வந்து மைண்ட்னால காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியல அப்படின்ற மக்களுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னாக்கா, உன்னை இன்னைக்கு மீட்பாரு அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்பு அப்படின்றேன். என்டையர் ஹியூமன் ரைஸை ஏதோ ஒரு இட்டர்னிட்டியில என்னைக்கோ ஒரு நாள் மீட்பார் அப்படின்னு நம்புறோம். ஓகே, ஏன்னா பிரெயினால வந்து அதுவும் இன்னைக்கு இந்த நிமிஷமே அப்படின்னு நம்புற அளவுக்கு நம்ம பிரெயினுடைய கெப்பாசிட்டி இல்லாதனால, சரிப்பா அவர் ரொம்ப நல்லவரா இருக்காருனால எல்லாரையும் என்னைக்கோ ஒரு நாள் மீட்பார், ஓகே அப்படின்னு நம்புறோம். அதை அப்படியே வச்சுக்கலாம். என்ன என்னைக்கு மீட்பார், அது மாதிரி என்ன என்னைக்கு இப்படி ரெடீம் பண்ணுவார். ரெடீம் பண்ணுவார்னா எண்ட் டு எண்ட். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் சஃபரிங் போயிட்டு இருக்கு, அது போயிட்டு இருக்கு, இது போயிட்டு இருக்கு இல்லையா? நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இத்தனை நாள் தான் கிறிஸ்து என்னை மீட்டுருவாரா அப்படின்னாக்கா ஆமா மீட்டுருவாரு. இன்னைக்கு மீட்பார் ஆனா இட்டர்னிட்டியில என்னைக்கோ ஒரு நாள் மீட்பார் அப்படின்னு நம்புறதுல இருந்து இன்னைக்கே மீட்பார், இந்த நிமிடமே மீட்பார், இல்ல ரிடம்ஷன் இஸ் இந்த நவ் அப்படின்ற இடத்துக்கு நம்மளுடைய கான்சியஸ்னஸ் ஷிஃப்ட் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு சேலஞ்ச் பண்றேன். ஓகேங்களா? அப்படி சேலஞ்ச் பண்ணும்போது அப்படின்னா இந்த செகண்டே வந்து சஃபரிங் ஃப்ரீயா, ஃப்ரீ ஃப்ரம் சின், ஃப்ரீ ஃப்ரம் ஃபினான்ஷியல் பாண்டேஜஸ், ஃப்ரீ ஃப்ரம் ஆல் ஃபார்ம் ஆஃப் டிஃபிகல்டிஸ், ஃப்ரீ ஃப்ரம் ஆல் ஃபார்ம் ஆஃப் இன்கன்வீனியன்சஸ் அப்படின்னாக்கா அது கண்டிப்பா ஆமாங்க என்னைக்கோ ஒரு நாள் நடக்கும் அப்படின்னு நம்ம எல்லாமே நம்புவோம். ஆனா இன்னைக்கு நடக்குமா, இந்த செகண்ட் நடக்குமா அப்படின்னும் போது ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் வருது. நான் என்ன சொல்றேன், ஒய் நாட் நவ், ஒய் ஆல்வேஸ் இன் த ஃபியூச்சர் அப்படின்ற ஒரு சேலஞ்சை த்ரோ பண்றேன். எனக்குள்ளேயே நானே த்ரோ பண்ணிக்கிறேன். ஒய் ஷுட் இட் ஆல்வேஸ் பி இன் த டிஸ்டன்ட் ஃபியூச்சர்? இஸ் கிரைஸ்ட் ஓன்லி த சேவியர் ஆஃப் த டிஸ்டன்ட் ஃபியூச்சர் ஆர் ஹி இஸ் த சேவியர் ஆஃப் த நவ் அப்படின்ற ஒரு பகுத்தறிவை புகுத்துற பகுத்தறிவு பகலவன் மாதிரி பகுத்தறிவை புகுத்துறேன். அண்டர்ஸ்டாண்டிங்கை சேலஞ்ச் பண்றேன், ரீசேலஞ்ச் பண்றேன். ஏன்னா நம்ம நாளுக்கு நாள் மறுரூபமாயிட்டு இருக்கோம், நாளுக்கு நாள் வேற ஈயான்ஸ்ல வேற ஸ்பீட்ல போயிட்டு இருக்கோம். அப்படின்னும் போது why not Christ can redeem Moshi completely in the now அப்படின்னாக்கா எஸ் அப்படின்ற he will definitely redeem Moshi in the now, in the present அப்படின்ற. அதே மாதிரி உங்களையும் சொல்றேன், எல்லாருமே சொல்றேன். பட் வேர் இஸ் த ப்ராப்ளம் அப்படின்னாக்கா, இஸ் த ப்ராப்ளம் வித் த கிரைஸ்ட் ரிடம்ஷன் ஆர் இஸ் த ப்ராப்ளம் இன் மீ? தேவன் மீட்க ரெடியா இருக்கிறாரியா, அதை அக்செப்ட் பண்றதுக்கு
நான் ரெடியா இருக்கிறேன்னா, இது மிக மிக இம்பார்ட்டன்ட் டாபிக். இந்த இந்த ஆடியோ சின்னதாக கூட இருக்கலாம், ஆனால் வந்து இதை வந்து இன்னொரு தடவை கேட்குற மாதிரி இருக்கும். நானே எனக்குமே சொல்கிறேன். ஏன் அப்படின்னாக்கா, அவர் இந்த நொடியை என்ன ரெடீம் பண்ண வல்லவராக இருக்கிறாரு. மீட்பர் பொட்டென்ட்டா இருக்கிறாரு, எலிஜிபிளா இருக்கிறாரு, ஆல் பவர்ஃபுல்லா இருக்கிறாரு. டு redeem me in the now. Redemption is in the now. பட் அதை அக்செப்ட் பண்ற ஸ்டேட்ல என்னுடைய மனநிலை இருக்கிறதா? அட்லீஸ்ட் என்னுடைய ரிடம்ஷன் அக்செப்ட் பண்ற ஸ்டேட்ல என்னுடைய மனநிலை இருக்கிறதா அப்படின்னாக்கா, அது வந்து உங்களையும் என்னையும் பொறுத்த ஒரு விஷயம். உங்களுடைய இன்னர் மேன் அதை எப்படி கன்சீவ் பண்றான் அப்படின்றத பொறுத்த விஷயம் அது. ஓகே, நம்மளால அதை இன்னைக்கே இந்த நிமிஷமே அக்செப்ட் பண்ண முடியுமா? that I am 100% redeemed, not someday in the future but in the now. அது ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு பதில் என்ன அப்படின்னாக்கா, எஸ், 100% in the now we can accept, and by accepting we will be able to enjoy the redemption life. ரிடம்ஷன் லைஃப் அப்படின்னும் போது இந்த லைஃப் சொல்ல, இந்த லைஃப்னா நம்ம கிறிஸ்டியானிட்டியில ஒரு ரிடம்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க, அந்த ரிடம்ஷன்ல 100% இட்டர்னல் லைஃப் இந்த நவ் சொல்றேன் நான். 100% இட்டர்னல் லைஃப் அப்படின்னாக்கா, லைஃப் விதவுட் சஃபரிங், லைஃப் விதவுட் பெயின், லைஃப் விதவுட் ஃபினான்ஷியல் பாண்டேஜ், லைஃப் விதவுட் லேக், லைஃப் which is ever bubbling, ever joyful, life which cannot be disturbed by my surroundings, by the events or circumstances that is happening surrounding me. புரியுதுங்களா? இது கூட திருப்பி கேட்கலாம். நான் கடைசியாக ரிப்பீட் பண்ண லைனை, கடைசி சொன்ன லைனை, அந்த மாதிரி ஒரு லைஃப் வந்து அதுதான் ரிடீம்டு லைஃப். உலகத்தில் இருக்கான், சும்மா சொல்கிறோம் எக்ஸாம்பிள், அவன்கிட்ட போய் எப்பா உனக்கு காசு இல்லை அப்படின்னா வருத்தப்படுவானா? இல்லை. அவன்கிட்ட போய் எப்பா உனக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னா அவனை சீண்ட கூட சீண்டாது. ஏன்னா அவன் ரிடீம்டு லைஃப்ல இருக்கிறான். எப்பா உனக்கு வந்து பெரிய பிரச்சனை வருதுப்பா அப்படின்னா சிரிச்சுட்டு போயிட்டு இருப்பான். ஏன்னா அவனை அஃபெக்டே பண்ணது அது. ஏன்னா அவன் உலகத்துல இருக்கான். ஏன்னா வேற ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ்ல, வேற ஸ்டேட் ஆஃப் ரெல்ம்ல இருக்கான். அகைன் ரியல் எஸ்டேட் இல்லை, ரெல்ம். புரியுதுங்களா? அவனை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாது. ஏன் அப்படின்னாக்கா அவன் அந்த டைமென்ஷன்ல இருக்கிறதுனால அவன் ரிடீம் ஆயிருக்கிறான். ஓகேங்களா? அந்த ரிடம்ஷன் ஏன் இங்கே பண்ண முடியாது? ஏன் இங்கே பண்ணலாங்க, நமக்கு டைம் ஆகும். ஏன் டைம் ஆகும்? ஏன் இன்னைக்கே பண்ண முடியாது? ஏன் இந்த செகண்டே பண்ண முடியாது? அப்படின்றது தான் சேலஞ்சு. ஓகே, ஸோ ரிடம்ஷன் ஆக்சுவலி அல்டிமேட்லி ரிடம்ஷன் நடக்கும்போது உங்களுக்கு வந்து ஃபினான்ஸில் பிரச்சனை இருக்காது, வேற இந்த வேற எந்த ஃபார்ம் ஆஃப் சஃபரிங்கோ, டாயிலோ, ஆங்கரோ, இதுவுமே எல்லாத்துக்கும் ரிடம்ஷன் ஆயிருக்கும். லஸ்டோ எல்லாத்துக்கும் ரிடம்ஷன் ஆயிருக்கும். அந்த ரிடம்ஷன் ரிடீமர் பண்ற ரிடம்ஷன் சொல்றேன். 100% ரிடம்ஷன், இட்டர்னல் லைஃப். ஓகேங்களா? இட்டர்னல் லைஃப் வந்து அகெயின் இட்ஸ் அ லைஃப் ஸ்டைல், இட் இஸ் நாட் லைஃப் ஆஃப்டர் டெத். நம்ம ஏற்கனவே பேசிட்டோம், சரவணாந்த மவுண்ட் ஸ்டைல். ஓகேங்களா? இப்பவே பண்ண முடியுமா ரிடம்ஷன்? ஹோலிஸ்டிக் ரிடம்ஷன் இருக்க முடியுமா அப்படின்னாக்கா எஸ்ன்றேன். அது எப்படிப்பா அப்படின்னாக்கா, ரிடம்ஷன் ஆக்சுவலி ஹேப்பன்ஸ் இன் கான்சியஸ்னஸ். இதுதான் வந்து முக்கியமான விஷயம். ரிடம்ஷன் ஆக்சுவலி ஹேப்பன்ஸ் இன் அவர் கான்சியஸ்னஸ். Redemption actually happens in our consciousness. Consciousness is free from debt. Debt na kadan. It is free from lust. It is free from other people's words. மற்றவன் திட்டினதெல்லாம் மனசுல இருக்குல்ல, அதெல்லாம் அது ஃப்ரீயா இருக்குது கான்சியஸ்னஸ். ஏன்னா அதெல்லாம் ரெடீம் பண்ணிட்டாரு கிரைஸ்ட். ஓகேங்களா? ஒன்லி நம்ம வந்து நம்ம கான்சியஸ்னஸ்ல அதை அக்செப்ட் பண்ணும்போது கான்சியஸ்னஸ் வந்து இதை விட்டு ஃப்ரீ, இந்த ஃப்ரீனஸ்ல அதனால இது பண்ண முடியுது. கான்சியஸ்னஸ்ல லவ் 100% உள்ள வரும்போது, அவருடைய லவ் ஃபுல்லா உள்ள வாங்கும் போது நம்ம வந்து சரவணாந்த மவுண்ட் அப்படியே பிரதிபலிப்போம். அதாவது லவ்வோ திருப்பி பிரதிபலிக்கிறோம். சரவணாந்த மவுண்ட் இஸ் அகெயின் லவ், காட் இஸ் லவ்.
இப்போ ரிடம்ஷனை வந்து நவுல இந்த செகண்ட் ஆக்டிவேட் பண்ண முடியுமானா ஆக்டிவேட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதை ஆக்டிவேட் பண்ண நம்ம தயாராக இருக்கோமா? தயாராக இருக்கிறோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம நம்பணும். நெக்ஸ்ட் வந்து அப்படி ஒரு லைஃப் இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா அதை வந்து யோசிச்சுட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் போயிட்டே இருக்கீங்க, வண்டியில் பெட்ரோல் காலி ஆகுது அப்படின்ற ஒரு இது ஒன்று உள்ள ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வருது இல்லை, ஐயோ பெட்ரோல் அடிக்கணுமே பெட்ரோல் பங்கு அடுத்தது எங்க இந்த இடத்துல ரிடம்ஷனை மிஸ் பண்றோம். ஓகேங்களா? இந்த இடத்துல பெட்ரோலே இல்லை, நடு ரோட்ல வண்டியே நின்றுச்சு அப்படின்னா கூட உள்ள ரிடம்ஷன் இருக்கும் போது ஒரு கலக்கமும் வராது, ஒரு தயக்கமும் வராது, எதுவுமே வராது. ஏன் அப்படின்னாக்கா கான்சியஸ்னஸ்க்கு கம்ஃபர்டபுளா கான்சியஸ்னஸ்லயே இருக்கிறதுக்கு முடியும். இதெல்லாம் இருந்தால் தான் கான்சியஸ்னஸ் கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்ற ஸ்டேட்ல நம்ம வந்து ஆயிருக்கிறோம். ஏன் அப்படின்னாக்கா பிதாவையும் குமாரனையும் பத்தின முழுமையான அறிதலும் புரிதலும் இல்லாதனால. அதாவது பிதா குமாரன் 100% எனக்காக தானே நிக்கிறாங்க, 100% எனக்காக யாவும் செய்து முடிப்பாங்க அப்படின்ற புரிதலும் அறிதலும் இயேசு கிறிஸ்து பிதாவை அறிஞ்ச விதமா நம்ம பிதாவை அறியாதனால வண்டி பெட்ரோல் லைட்டா தீர்ந்தனாலே ஐயோ அடுத்த பெட்ரோல் பங்க் எங்க இல்லையா, வண்டி நடு ரோட்ல விட்டுருவோமே, நடு ரோட்ல விழுந்தா நம்ம எல்லாம் கஷ்டப்படுவோமே, அப்புறமா நம்ம தெருத்துருவோம் அலைவோமே. இதெல்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னாக்கா எல்லாம் அகெயின் ஃபாலன் ஆடம் டிஎன்ஏல இருந்தா ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா நம்ம ரிடம்ஷன் வந்து ஃபியூச்சர்ல போட்டு வச்சிருக்கோம். இன்னைக்கே ஒன்று கிறிஸ்துவ நான் ஃபுல்லா மீட்டுருவாரு, அன்னைக்கு எனக்கு சந்தோஷமா ஜாலியா இருப்பேன். கிறிஸ்தவங்க வந்து மறுத்ததுக்கு அப்புறம் அப்படின்னு வச்சுருக்காங்க. கொஞ்சம் இவால்வ் ஆன நம்மள மாதிரி ஹியூமன் பீயிங்ஸ் வந்து நடக்கும் யா, ஆனா ஃபியூச்சர்ல நடக்கும் யா, இன்னும் வந்து 10 வருஷம் நடக்கும் இருக்கேன் நான். ஒய் நாட் டுடேன்றேன். ஒய் நாட் டுடே கான்சியஸ்னஸ்ல உங்களுக்கு ரிடம்ஷனை நீங்க அவேர் ஆயிட்டீங்கனாலே போதுங்க, ஒன்றும் பண்ண தேவையில்ல. கான்சியஸ்னஸ்ல ஐ ஆம் ரிடீம்டு, nothing will affect me, nothing will touch me, all things will work together for good, only for good, God is love, I will love everyone அப்படின்றத கான்சியஸ்னஸ்ல அப்படியே ஓட விட்டிங்க வச்சுங்களேன். ரிவர்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர் வந்து கான்சியஸ்னஸ்ல ஃப்ளட்டா ஓடணும். அப்படியே ஓட விடும் போது மகனை ஏன் எந்த இதுல ஏது பண்ண டச்சே பண்ணாது, எனக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் சொல்ல, எந்த தாட் ப்ராசஸும் வாய்க்காம போகும். ஆயுதம் போது நம்ம உடனே தாவீது மாதிரி பட்டயமும் இது இல்லை, எனக்கு விரோதமாய் எழும்பும், எனக்குள்ளிருந்து எழும்பும் எந்த விதமான தாட் ப்ராசஸும் எண்ணங்களும் வாய்க்காமல் போகும். நான் எழுதுறேங்க, தாவீது எழுதுன வசனத்துக்கு மேல நான் எழுதுறேன், அதான் பேஸ் பண்ணி தான் எழுதுறேன். ஆனா அவனோட ஒரு ஸ்டெப் அதிகமா எழுதுறேன், பைபிளை ரீரைட் பண்றேன். எனக்கு விரோதமாய் எழும்பும், எனக்குள்ள இருந்தே எழும்பும், எனக்கு வெளியிருந்து எழும்பும், மற்றவர்கள் மூலமா எழும்பும் எந்த விதமான எதிர்மறையான எண்ணங்களும் வாய்க்காமல் போகும். ஏன்? ஏன்னா கிறிஸ்துவின் ரிடெம்ஷன் இஸ் இன்சைட் ஆஃப் மை கான்சியஸ்னஸ், flooding it with the light. What is that light? Light is God is good to me and God is always good to me, and both the Father and the Father, Son and the Holy Spirit are always ensuring that my life is the most precious to them. So eventually every single second the Father, Son and the Holy Spirit works only for my goodness. புரியுதுங்களா? இதெல்லாம் வேற லெவல்ல. இந்த அளவுக்குலாம் இல்லையா, இன்னைக்கா ஒரு நாள் இருப்பாங்கயா, அதான் இல்ல, எவ்ரி செகண்டும் என்னுடைய நான் நல்லா இருக்கணும்ன்றதே அவங்களுடைய பிரைமரி எண்ணமா இருக்குது. இப்போ நான் என்ன வந்து அந்த இடத்துல நிக்கணும். நம்ம உலகம் நம்ம ஈஸியா நிறுத்திடுவோம், பெரியப்பா பெரியம்மா சித்தப்பா சித்தி அவங்களாம் நம்ம என்ன அப்படின் போது அது கொஞ்சம் டவுட் ஏன்றான். அந்த இடத்துல தாங்க மேட்ரு. இயேசு கிறிஸ்துவ வந்து கேளுங்க, இதா வந்து உங்களை எவ்வளவு நேசிக்கிறாருங்க, ஒரு செகண்ட் விட்டுருவாருன்னா விட மாட்டா சொல்லுவாரு. ஏன்? அவருக்கு வேற ஒரு எண்ணம் இருக்குது, அந்த வேற ஒரு நோயிங் இருக்கு, வேற ஒரு இட்டர்னல் லைஃப் இருக்கு. நோயிங் த ஃபாதர் அண்ட் த சன் இஸ் இட்டர்னல் லைஃப். நம்மளுக்கு வேற ஒரு நோயிங் இருக்கு, அதனால வேற ஒரு இட்டர்னல் லைஃப் இருக்குது, வேற ஒரு லைஃப் போயிட்டு இருக்குது. புரியுதுங்களா?
இந்த நோய் உள்ள வரும்போது கான்சியஸ்னஸ் வந்து அப்படியே லைட்ல அப்படியே ஃபிளட் ஆகுங்க. டார்க்னஸ் வந்து லைட்டுக்கு. ஓகேங்களா? பைபிள் கொண்டு வரும்போது men loved darkness more than light அப்படின்னு யோவான் 3 இருக்கு இல்லையா? ஐயோ, அப்படியே ஒரு 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 இதுல இருக்கு, சோகமான நோட்ல, இவ்வளவு இதுவும் பண்ணியும் men always loved darkness more than light அப்படின்ற ஒரு வருத்தமான ஒரு விஷயம். அங்க இருந்து நான் அப்படியே ஜம்ப் பண்றேங்க. அந்த வருத்தத்தை வந்து சந்தோஷமா மாத்துறேன், லைட்டுக்குள்ள கொண்டு வரேன். lest their deeds will be reproved. ஏன் டார்க்னஸ்லயே உட்காந்துருக்கான் அப்படின்னா லைட்ல வந்து அவன் டீட்ஸ் ரிப்ரூவ் ஆயிரும் அப்படின்னு. ஆனா இல்ல, லைட்டுக்கு வந்தே ஆகணும். ஏன்னா என் டீட்ஸ் ரிப்ரூவ் ஆகும்போது தான் எந்த இடத்துலலாம் பிதாவை குறித்த தவறான எண்ணம் வச்சிருக்கிற அப்படின்றது தெரிய வரும். அது கரெக்ட் ஆகும்போது தான் ரிடம்ஷன் உள்ள வரும், உள்ள செயல்படும். ரிடம்ஷன் happens from inside. Light happens from inside. Rivers of living waters happens from my own bellies of consciousness. Because inside of my own belly sits Christ. And inside of my own belly is the throne room of the Father, Son, and the Holy Spirit. Is the abiding place of the Father, Son, and the Holy Spirit. Thereby, redemption is the electricity in which my consciousness functions. நான் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கேன் டார்க்னஸ்ல. ஆனால் லைட் எலக்ட்ரிசிட்டி ஃபுல்லா இருக்குது. எங்க இருக்குது? உள்ள இருக்குது, ஆல்ரெடி இன்பில்ட்டா இருக்குது. ரிடம்ஷன் கேன் பி எனேபிள்ட் இன் த நவ். ஈவென்ச்சுவலி உங்க பிலீஃப் சிஸ்டம்ல 100% இந்த நோயிங்ல இருந்து, சும்மா ஃபெய்த்ல இருந்து நான் இல்லை, ஃபெய்த்ல இருந்து நான் கட்டல இது பண்றேன், ஏசு நான் கடன் இல்லை, ஏசு நான் எனக்கு அது அந்த மேட்டர் இல்லை, அது ஃபெய்த், அது எல்கேஜி பாடம், அந்த பாடம். இது வந்து நோயிங்ல இருந்து வருது. இப்படிதான் ஆர்கிடெக்சரே இப்படி இருக்கிறதுனால, நான் ரிடீம்டா இருக்கிறதுனால இந்த இடத்துலயே நான் என்னுடைய கான்சியஸ்னஸை வரி பண்ணவே மாட்டேன். ஏன் அப்படின்னாக்கா கான்சியஸ்னஸ்க்கு அவேர்னஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ரிடம்ஷன் இஸ் இந்த நவ்ன்ற அவேர்னஸ். இன்னைக்குமே 100% ரிடீம்டு, 100% ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அப்படின்ற ஒரு மேட்ரு உள்ள வரும்போது, அவனும் வேலையை போனாலும் நான் ராஜா தான்டா, என்னை சுத்தி தாண்டா அந்த யூனிவர்ஸ் சுத்துது அப்படின்ற ரிடம்ஷன். ஏன் எனக்கு சுத்தி? ஏன்னா எனக்குள்ள தேவன் உட்காந்துருக்காரு. தேவன் சுத்தே நான் ஆக முடியும், நானும் அபைடிங் பிளேஸா இருக்கேன்ல. அந்த மேட்ரு உள்ள வரும்போது கான்சியஸ்னஸ் டெலிவர் ஆயிருது. எதுல இருந்து அப்படின்னாக்கா ஃபியர்ல இருந்து. ஃபியர்ல இருந்து டெலிவர் ஆகும்போது லவ்வால ஏன் டெலிவர் ஆகுது? லவ் வந்து ஃபியரை விழுங்கிருது, ஜீவனை வந்து மரணத்தை விழுங்கிருது. எல்லாம் உள்ள நீங்க எப்ப நினைக்கிறீங்களோ அப்ப நடக்குது. குவாண்டம் பிசிக்ஸ். நான் பார்த்தா அந்த ஆட்டம் திரும்புதுங்க, அந்த மைன்யூட் பார்ட்டிகல் திரும்புது, நான் பார்க்கலன்னா திரும்ப மாட்டேங்குன்றான். தட் இஸ், அதான் குவாண்டம் பிசிக்ஸ். பட் உள்ள இருக்க மைன்யூட் இது வந்து இஸ் பிஹேவிங் பேஸ்ட் ஆன் த அப்சர்வர் அப்படிங்கிறதுலாம் குவாண்டம் பிசிக்ஸ். அது எப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. அப்சர்வ் பண்ணா ஒரு மாதிரி இந்த பார்ட்டிகல் வந்து வர்க்காது, குவாண்டம் பார்ட்டிகல். அப்சர்வ் பண்ணலான்னா வேற மாதிரி வர்க்காது. அதுதான் குவாண்டம் பிசிக்ஸ். இன்னைக்கு வந்து நம்பர் 1ல போயிட்டு இருக்கு குவாண்டம் பிசிக்ஸ். ஓகேங்களா? வேர்ல்டுல வந்து பிரமிக்கிறான சயின்டிஸ்ட், என்னடா அது டீப்பஸ்ட் இன்னர் பார்ட்டிகல் இப்படி வர்க்காதே அப்படின்னு. இதான் கான்சியஸ்னஸும். நான் அவேர் ஆயிட்டேன், நான் ரிடீம்டுன்றது அவேர் ஆயிட்டேன் அப்படின்னாக்கா அவங்களை யாரும் தெரியும், நீங்க தான் காடுங்க. ஓகேங்களா? யார் தாங்க அந்த ரிட்டர்ன், கிரைஸ்டுடைய ரிட்டர்ன் அப்படி ஃபில் ஆகி உங்களை தூக்கி கொண்டு போய் நீ நான் அல்ல கிறிஸ்து எனக்குள் அப்படின் போது என்ன சொல்றான் பவுல்? இட் இஸ் நோ லாங்கர் ஐ பட் காட் தட் லிவ்ஸ் இன் மீ அப்படின்னு ஆயிரும். ஃபுல்லா உங்களுக்கு எல்லா பார்ட்டிகளும் அங்கே அலைன்மெண்ட் ஆயிரும். உங்களுக்கும் காடுக்கும் செப்பரேஷனே இருக்காது. லைன் ஆஃப் செப்பரேஷன் எப்போ வரும்? காடு ஒரு மாதிரி யோசிக்கிறார், நீங்க ஒரு மாதிரி யோசிக்கும் போது தானே வந்து வேற செப்பரேஷன் வருது. இப்போ பிதாவும் குமாரனும் பரிசுத்தனும் ஒரே மாதிரி யோசிக்கிறதுனால அவங்க எல்லாமே காட் ஹெட்ல இருக்கிறாங்க. நம்ம ஒரே மாதிரி தான், நம்ம காட் ஹெட்ல இருப்போம். புரியுதுங்களா? ஸோ டிமார்கேஷனே கிடையாது, லைன் ஆஃப் செப்பரேஷனே கிடையாது. இந்த லைன் ஆஃப் செப்பரேஷன் எங்க இருக்கோ தாட்ஸ்ல தான் இருக்குது. அந்த தாட்ஸ் அலைன் பண்றோம். ஓகே, ஸோ கான்சியஸ்னஸ் இப்படி அலைன் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா, அவேர் ஆயிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா வெளியே இருக்கிறது எல்லாமே மாறிடும். பிசிக்கல் கடன் வந்து என்ன ஆயிடும்? காணாம போயிடும். பிசிக்கல் வரி வந்து பிசிக்கல் பிரச்சனை எல்லாம் மாறிடும். உங்களுக்கு தேவையான எல்லா மேட்டரும் எக்ஸாக்டா எங்க வந்து நிற்கணுமோ அங்க வந்து நிற்கும். ஓகேங்களா? அதாவது சில சமயம் வந்து நமக்கு வந்து 10 BHK கிடைச்சிருக்காது. ஏன் அப்படின்னாக்கா உங்க கான்சியஸ்னஸ் தான் அளவு பண்ணல. நல்லா கேட்டுங்க.
அந்த 10 பிஹெச்கே உங்களுக்கு கிடைச்சதுன்னா அந்த 10 பிஹெச்கே ஹேண்டில் பண்றதுக்கு உங்க கான்சியஸ்னஸ் வரி பண்ணுதுன்னு வச்சுங்க. ஐயோ எப்படிடா இபி கட்டுறது, எப்படிடா பெயிண்ட் அடிக்கிறது, எப்படிடா மெயின்டெனன்ஸ், 10 பிஹெச்கே வச்சு என்னடா பண்றது, 2 பிஹெச்கேனா ஓகே, 10 பிஹெச்கே வச்சு ஒரு நாள் எந்த ரூம் படுத்து வருது அப்படின்றது உங்க கான்சியஸ்னஸ் வந்து அதுக்கு இன்னும் கேப்பபிள் ஆகல அப்படின்னாக்கா அந்த 10 பிஹெச்கே வெளியே மெட்டீரியலைஸ் ஆகுது. ஏன் அப்படின்னாக்கா உங்க கான்சியஸ்னஸ்க்கே இன்னும் தெரியல. அதை ஜீரணிக்க உள்வாங்குற மேட்ரு வந்து உங்க கான்சியஸ்னஸ் தெரியல. அது எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. தெரியாதனாலதான் அது வர மாட்டேது. உங்க கான்சியஸ்னஸ்க்கு இன்னைக்கு வந்து இல்ல இப்படி சமாளிக்கலான்ற பிளான் உள்ள வந்துருச்சோ அன்னைக்கு உங்க 10 பிஹெச்கே உங்க முன்னாடி மேனிஃபெஸ்ட் ஆகும். பேசிக்கா வெளியே மேனிஃபெஸ்ட் ஆகாத காரணமே உங்களுடைய ஓன் கான்சியஸ்னஸ் தான் சொல்றேன். உங்களுக்கு சுத்தி இருக்கிற சரௌண்டிங்ஸ் உங்களுக்கு சில விஷயங்கள் வராம இருக்கிறது காரணம் வந்து கடவுளோ அப்படிலாம் கிடையாது. ரிடம்ஷன் ஆகும் போது அந்த கான்சியஸ்னஸ்ல வந்து அதை உள்வாங்குற கெப்பாசிட்டி, அந்த இமேஜினேஷன் பவர், கான்சியஸ்னஸ் இமேஜினேஷன் சொல்றேன், கான்சியஸ்னஸ் உடைய அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து பிளானே இல்லாதனால வெளியே மெட்டீரியல்ஸ் ஆகல. உங்க பிளான் வச்சுக்கோங்களேன், எனக்கு 10 பிஹெச்கே வந்தா இப்படி சமாளிப்பேன், இந்த நாள் இந்த ரூம்ல தூங்குவேன், இந்த நாள் இந்த ரூம்ல தூங்குவேன் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். ஓகேங்களா? பண்ணி உங்களுக்கு எக்ஸாக்டா பிளான் உள்ள கான்சியஸ்னஸ்ல வந்துச்சுன்னா உங்க 10 பிஹெச்கே உங்களுக்கு முன்னாடி மேனிஃபெஸ்ட் ஆயிரும். இது வந்துதான் ஆகணும். ஏன்னா இதுதான் வந்து இது இப்படிதான் இந்த என்டையர் ஆர்கிடெக்சரும் இருக்குது. இப்போ நான் சொல்றது வந்து நீங்க எல்லாத்துக்கும், நீங்க மேரேஜுக்கும் அது பண்ணலாம், ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு பண்ணலாம், ஹெல்த்துக்கு பண்ணலாம். நான் சும்மா எக்ஸாம்பிளா 10 பிஹெச் கொடுத்துருக்கேன். ஹெல்த்துக்கு பண்ணலாம், ஏஜிங்க்கு பண்ணலாம், உங்களுடைய உடம்பு கண்டிஷனுக்கு பண்ணலாம், ஃபிட்னஸ்க்கு பண்ணலாம். எல்லாத்துக்கும் இந்த ஒரு மேட்டர் தான். ஆஸ் அ மேன் திங்கத் சோ ஈஸி. கான்சியஸ்னஸ் ரிடம்ஷனை நம்ம அவேர்னஸ்ல கொண்டு வந்துட்டோம். ஐ எம் ரிடீம்டு அப்படின்றத உள்ள கொண்டு வந்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் உள்ளதான் அவேர்னஸ் ஆகும். இந்த அவேர்னஸ் ஆகும்போது சுத்தி பிரச்சனை இருக்குமா எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க அவேர் ஆகிற அந்த செகண்டே அது எல்லாமே டை ஆகிட்டு இருக்குது. இல்லடா நான் உள்ள இருந்து நான் மனசுல டெட் ஃப்ரீ ஆயிட்டேன், கான்சியஸ்னஸ்ல டெட் ஃப்ரீ ஆயிட்டேன் அப்படின்னும் போதே உங்க கடன் ரத்தாக ஆரம்பிச்சுது. எப்படி ரத்தாகுது? ஒருவேளை கடன் கொடுத்தவன் வேணாங்க திருப்பி கொடுக்க வேணாம்னு சொல்லலாம். அது ஒரு ஃபார்ம். இன்னொரு ஃபார்ம் வந்து என்னன்னா உங்களை நோக்கி அந்த பணம் ஓடி வரும். ஏன் அப்படின்னாக்கா நீ இங்க சுவிட்சை மாத்திருக்கீங்க உள்ள. எது எப்படியா சும்மா வரும்? சும்மாவா வராது. நீங்க உள்ள சுவிட்சை மாத்திருக்கீங்க, அதனாலதான் வருது. எதுவும் மேஜிக் இல்ல, மாயம் இல்ல, மந்திரம் இல்ல, எதுவுமே இல்லை. நீங்க உள்ள சுவிட்சை மாத்திருக்கீங்க, கான்சியஸ்னஸ்ல உங்க அவேர்னஸ் ஷிஃப்ட் பண்ணிருக்கீங்க. அது சாதாரண விஷயம் கிடையாது. பிசிக்கலா சுவிட்சை மாத்தி போட்டுடலாம். கான்சியஸ் ஷிஃப்ட் பண்ணி பாருங்களேன், நம்ம சான்ஸே கிடையாது. அது எப்போ ஷிஃப்ட் ஆகும்னா எட்டர்னல் லைஃப், நாலேஜ் ஆஃப் த ஃபாதர் அண்ட் சன் கரெக்டா இருந்தா மட்டும்தான் அது ஷிஃப்ட் ஆகும். அது ஷிஃப்ட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா சுத்தி இருக்கு அத்தனையும் ஷிஃப்ட் ஆயிடும். சரிங்களா? ஆக்சுவலி இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய கான்சியஸ்னஸ் பிடிச்சிட்டு இருந்தாருங்க. எப்படி பிடிச்சிட்டு இருந்தாருன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே அவருக்கு ஒரு செகண்ட் அது லைட்டா வந்து ஃப்ரீயா விட்டுருந்தாருன்னு வச்சுங்களேன், அத்தனை பேரும் வந்து முன்னாடி முழங்கால் படிஞ்சிருப்பாங்க. விட்டாரு. எப்போ அப்படின்னாக்கா அந்த கெத்செமனே தோட்டத்துல லைட்டா வாலண்டரியா கான்சியஸ்னஸ் வந்து அடி ஃப்ரீ விட்டோன்னா அத்தனை பேரும் முகம் குப்புற உள்ள முன்னாடி படிக்கிறானுங்க பாருங்க. ஓகேங்களா? அதே டக்குன்னு என்ன பண்றாரு, இல்ல கொஞ்சம் லோ பண்ணிடலாம் அப்படி லோ பண்ண உடனே வந்து அரெஸ்ட் பண்றாங்க. ஏன்னா வாலண்டரியா அவர் வந்து லோ பண்ணி வச்சிருக்காரு. நம்மளுக்கு வந்து அப்படியே அவரோட ரிவர்ஸா இருக்கும். ஆக்சுவலி கான்சியஸ்னஸ் ஃபுல் ஸ்விங்ல இருந்துச்சு வச்சுங்களேன், உங்களுக்கு சுத்தி எல்லாம் பணிஞ்சிருவாங்க. உள்ள வரும்போது அவருடைய கான்சியஸ்னஸ் வந்து அவர் லோ பண்ணல, அப்படியே வராரு. உள்ள ஏர்த்துக்குள்ள என்டர் ஆன உடனே எல்லாம் வந்து பண்ணிடுறானுங்க. எல்லாம் தூர தேசத்துல இருந்து எல்லாம் ராஜாக்குள்ள வந்து இவர் முன்னாடி சாஷ்டாங்கமா விழுந்து எடுக்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து வாலண்டரியா லோ பண்ணாம வச்சிருக்காரு. அப்பதான் குழந்தைய வராரு. டக்குன்னு அவேர் ஆகி என்ன பண்றாரு, இந்த ரேஞ்சில இருந்தா உடனே அது வந்து நம்மளுடைய நோக்கம் இல்லை அப்படின்றதுனால அவர் என்ன பண்றாரு, டக்குன்னு லோ பண்ணி அவர் கான்சியஸ்னஸ் உடைய சர்க்கம்ஃபரன்ஸை கம்மி பண்ணும்போது எல்லாம் வந்து அவர்கிட்ட ஏத்து பேசுறாங்க, கொஸ்டின் கேட்கறாங்க, எல்லாம் பண்றாங்க. இவர் வாலண்டியரா கம்மி பண்ணி வச்சிருக்காரு. டக்குன்னு கெத்செமனே லைட்டா விடுறேன்டா கான்சியஸ்னஸ் வந்து அவேர்னஸ் பெருசாக்குறாரு. ஆக்கணும்னு அத்தனை பேரும் மூணு குப்புற விழுகுறாங்க, தமாலும் மழை விழுகுறாங்க. ஏன்னா
உங்களுடைய லெவல் நீங்க இருக்கும்போது நீங்க தாங்க ராஜா. ஓகேங்களா? அந்த கான்சியஸ்னஸ் உள்ள ஃப்ளட் ஆகும்போது நீங்க தான் இது. நம்ம இயேசு கிறிஸ்து பண்றது ரிவர்ஸா பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுக்கு வந்து நம்ம வந்து அறிதல் இல்லாதனால, புரிதல் இல்லாதனால, கான்சியஸ்னஸ் ரெடீம் ஆகாதனால, அந்த அவேர்னஸ் இல்லாதனால நம்ம வந்து கஷ்டப்பட்டு இருக்கோம். அவர் வந்து ஃபுல் ரிடெம்ஷன்ல ஃபுல் இதுல இருக்காரு. அவர் ரிடெம்ஷன் இல்ல, அவர் தான் ரிடெம்ஷன். ஐ ஆம் த ரிடெம்ஷன், ஐ ஆம் த வே, ஐ ஆம் த லைஃப் அப்படின்னும் போது அவர் ஹோல்ட் ஆன் பண்ணி அவரே ஒரு பெரிமீட்டர் போட்டு சர்க்கம்ஃபரன்ஸ் போட்டு வச்சிட்டு இருக்காரு வெளியே போடாம. ஏன்னா வெளியே போச்சுன்னா அத்தனை பேரும் ஏசு அங்கேயே ராஜா வாக்கி அங்கேயே ஏற்றிடுவாங்க. அங்கேயே ஏற்றி அங்கேயே வந்து தெய்வமே அப்படின்ட்டுருவாங்க. லைட்டா எங்க விடுறான்னா ரிசரக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் தாமஸ் ஸ்டாடி லைட்டா காட்டும் போது மை லார்ட் அண்ட் மை காட்ன்றான் டப்புன்னு. அது வரைக்கும் மெசையா டீச்சர் இப்படிதான் பேசிட்டு இருக்கானுங்க. மேக்ஸிமம் கிரைஸ்ட் அப்படின்றாங்க. டப்புன்னு லைட்டா டே அப்படின்னு மை லார்ட் அண்ட் மை காட்ன்றான். ஸோ இதுதான் கான்சியஸ்னஸ் உடைய எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட். கான்சியஸ்னுடைய எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்ல தான் உங்களுக்கு சுற்றி இருக்காங்க எல்லாம் மை லார்ட் அண்ட் மை காடுன்னு அவங்கள. ஏன் அப்படின்னாக்கா எக்ஸாக்டா காடோட எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கும். காடுக்கும் உங்களுக்கும் எந்த டிஃபரன்ஸும் இருக்காது எண்ணங்கள்ல. எண்ணங்கள்ல டிஃபரன்ஸ் இல்லைனாலே பிசிக்கல்ல டிஃபரன்ஸ் இல்லாம போயிடும். ஆஸ் அ மேன் திங்கர் சோ ஈஸி. கான்சியஸ்னஸ் ரிடெம்ஷன் ஹேப்பன் ஆகுதா? அது இந்த செகண்ட் ஆக்டிவேட் பண்ண முடியுமா? அவேரா இருக்க முடியுமா? அவன் 100% இருக்க முடியும். அப்போ கிறிஸ்துவ நான் முழுமையா மீட்டுட்டாரு இந்த செகண்டே அது மீட்டுட்டாரா அப்படின்னாக்கா ஆமா. அதை ஆக்டிவேட் பண்றது நம்ம கையிலயோ இருக்குதா அப்படின்னாக்கா 100% நம்மளுடைய அவேர்னஸ் தான் இருக்குது. ஓகேங்களா? கிரைஸ்ட் ஹேவ் drawn all men unto himself when in eternity or now அப்படின்னாக்கா இந்த நவ் அதுல அந்த ஆல் மென்ல ஃபர்ஸ்ட் மேனா நான் இருக்க விரும்புறேன்றேன். நீங்க இருக்கணும், நீங்க யோசிக்கணும். ஓகேங்களா? இன்னைக்கு ஃபியூச்சர்ல கிடையாது. இன்னைக்கு கிங்டம் இஸ் நவுங்க. த கிங்டம் இஸ் நவ். த கிங்டம் இஸ் அட் ஹேண்ட். த கிங்டம் இஸ் பேசுறதெல்லாம் பாருங்க. நம்ம கிங்டம் போய் ஃபியூச்சர் கிறிஸ்டியானிட்டி என்ன பண்றான்? தூக்கி டெத்துக்கு அப்புறமே போட்டான். எக்ஸ்ட்ரீம். நம்ம வந்து ஓரளவு இவால்வ் ஆகி இல்லைங்க ஒரு 1000 5 வருஷத்துல 1000 10 வருஷத்துல 1000 இல்லைங்க. redemption is now. Redeemer wants to redeem me in the now, in the present. Redemption is awareness that I am 100% redeemed, eternally redeemed in the now. Redemption of the subconscious அப்படின்ற டாபிக்ல நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். கர்த்தர் வந்து நம்ம சப்கான்ஷியஸை ரெடீம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற அவேர்னஸ்க்குள்ள வரும்போது அந்த உள்ளான மனிதன் ரெடீம் ஆயிட்டான் அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னாக்கா உள்ளான மனிதனுக்கு லைட் வந்துருச்சு. டார்க்னஸ்ல இருந்து அவன் லைட்டுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டான் அப்படின்றத பத்தி பேசுறோம். என்ன லைட்டு அப்படின்னாக்கா எல்லாத்துலயுமே லைட். பரலோகம் போறதுக்கு லைட், அந்த லைட்டு பேசல. எல்லா விஷயங்கள்லயும் லைட்டு. எல்லா விஷயங்கள்லயும் அவனுக்கு சிறை இருப்பே இல்லை. ஓகேங்களா? அது எந்த விஷயமா இருந்தாலும் அட்மோஸ்ட் கிளாரிட்டி, டொமினியன். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னாக்கா redemption. What is redemption about? What is he redeeming? And when it is redeemed, to what state is he redeeming? What is the actual state after redemption? அப்படின்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் என்ன அப்படின்னாக்கா அதாவது எதை ரெடீம் பண்றாரு அப்படின்னாக்கா நம்ம சப்கான்ஷியஸை ரெடீம் பண்றாரு. சப்கான்ஷியஸ் சொல்லும் போது உள்ள இருக்க இன்னர் மேனை ரெடீம் பண்றாரு. ரெடீம் பண்ணி உள்ள ஒரு லைட்டை கொடுக்குறாரு. இந்த லைட்டு எல்லா மனிதர்களையும் பிரகாசிப்பிக்கிற அந்த ஒளி, அந்த லைட். Behold, I am the light of the world அப்படின்னு சொல்றாருல, அந்த லைட்டை உள்ள கொடுக்குறாரு.
கொடுக்கும்போது மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம். அந்த கதைகள்லாம் கிடையவே கிடையாதுங்க. ஒரு இருட்டான ஒரு ரூம்ல இருக்கீங்க நீங்க, ஓகேங்களா? டப்புன்னு டியூப் லைட்டை போடுறீங்க. லைட் எப்படி வருது? பழுதுன்னு அடுத்த செகண்ட் அட்மாஸ்ட் கிளாரிட்டி. கொஞ்சமா இப்பதான் லைட் போட்டிருக்காரு, மெதுவா லைட் அப்படியே வந்து 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 அந்த அதுக்கெல்லாம் அங்க இடமே கிடையாது. வந்து பைனரி 1 0 இல்ல 1 அடிச்சுன்னா, லைட்டு மட்டும் அடிச்சதுன்னா அது வந்து அடுத்த செகண்ட் வந்து உங்களுக்கு ஸ்பிளிட் செகண்டுக்குள்ள வந்து எல்லாமே 180 டிகிரி டேர்னு. இப்படிதான் இருக்கும். எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி, நானே ஒளியா இருக்கிறேன், ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்டு, உலகத்துக்கு ஒளியா இருக்கேன்னு சொல்றாருல, அந்த லைட் வந்து அப்படி மெதுவா அப்படி டிரான்ஸ்ஃபார்ம் அந்த கதையெல்லாம் கிடையாதுங்க. லைட் இஸ் இந்த நவ். அடிச்சுன்னா அந்த வெளிச்சத்தை நம்ம உள் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த செகண்ட் வந்து உள்ள ஃபுல்லா லைட் ஃப்ளட் லைட் போட்ட மாதிரி இருக்கும். ஸ்டேடியம் லைட்டு போட்ட மாதிரி இருக்கும். ஸ்டேடியம் லைட்டு ஸ்டேடியத்துக்கு போடுறத பற்றி பேசல. ஸ்டேடியம் லைட்டை தூக்கிட்டு போய் உங்க வீட்டில் போட்டீங்கன்னா எந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்கும், எந்த அளவுக்கு பிரகாசம் இருக்கும். அந்த மாதிரி ஏன் நான் அந்த கம்பேரிசன் சொல்றேன் அப்படின்னாக்கா, நான் ஸ்டேடியம் லைட்டை கொண்டு போய் வீட்டில் போட்டா என்னப்பா வேற லெவல், இது என்ன பிரைட்னஸ், நீ இப்படியா கம்பேரிசன் சொல்லுவேன்னு கேட்பீங்க. இல்லை, அப்படிதான் இது வந்து 10ல் குறைவா சொல்லியிருக்கேன். ஏன்னா ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்டுன்றாருங்க. அந்த லைட்டை கொண்டு வந்து உங்களுக்குள்ள எத்தனை என்ன எப்படி இருக்கும்? உலகத்துக்கே வெளிச்சமா இருக்கிற நீதின்னு சொல்லி நாங்கள் இயேசு கிறிஸ்து ஆக்சுவலா லைட் பண்ண உலகத்தை லைட் பண்ணணும். ஆனா அந்த லைட்டை வந்து உங்களுக்குலாம் எப்படி இருக்கும்? ஒரு செகண்ட்ல வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷனுடைய இது வந்து வேற லெவல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். வேற லெவல்ல அந்த ஒளி இருக்கும். அந்த ஒளி கதிர்களை வந்து உங்களோட சப்கான்ஷியஸ் வந்து தாங்காது. அந்த அளவுக்கு வெளிச்சம் வந்து பரம்பி நிற்கும். உங்க சப்கான்ஷியஸே வெளிச்சமா மாறிடும். அவ்வளவுதாங்க. சப்கான்ஷியஸ் வந்து லைட் ஆஃப் த வேர்ல்டு வந்து அப்படியே லைட்டா மாறிடும். ஓகே, இப்போ ரிடம்ஷன் ஆஃப் த சப்கான்ஷியஸ் பண்ணும்போது என்ன பண்றாருன்னா, டார்க்னஸ் லைட்டா மாத்துறாரு. ஆக்சுவலா என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, ஃபாலன் ஸ்டேட் ஆஃப் சப்கான்ஷியஸ்ல இருந்து நார்மல் ஸ்டேட்டை நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா, அவ்வளோ சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபாலன் ஸ்டேட்ல இருந்து நார்மல் ஸ்டேட்டை கொண்டு வந்துடுறாரு. ஆதாம் விழுந்திருக்கான், இவ சரி பண்ணி நார்மலா கொண்டு வர்றாரு. இல்ல 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 இல்ல, ஆடம் வந்து ஃபாலன் ஸ்டேட்ல இருந்து ரெஸ்டோர் பண்ணும்போது அவன் மேன ரெஸ்டோர் பண்றாரு நினைச்சிருக்கான். இல்ல, அவன் எந்த ஸ்டேட் வந்து விழுந்துருக்கான்? காட் அப்படின்ற ஸ்டேட் வந்து விழுந்திருக்காங்க. அவன் ரெஸ்டோர் பண்ணும் போது யூஆர் காட். சப்கான்சியஸ்ல உங்களை காடாவே மாத்துறாரு. சப்கான்சியஸ் ரெஸ்டோர் ஆகும்போது காட் அப்படின்ற ஸ்டேட்டுக்கு, ஐ அண்ட் த ஃபாதர் ஆர் ஒன் அப்படின்ற ஸ்டேட்டுக்கு ரெஸ்டோர் ஆகி நிக்குது. அதான் உங்க சப்கான்சியஸ் ஸ்டேட்டு. அந்த இடத்துல ரெஸ்டோர் பண்ணி வந்து வைக்கிறாரு. ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து நம்ம சப்கான்சியஸ் இருளில் இருக்கு, ஓகேங்களா? அது வெளிச்சம் மாற்றும் போது 0 வாட்ஸ் பல்பா மாத்தல, 20 வாட்ஸ் பல்பா மாத்தல, 40 வாட்ஸ் பல்பா மாத்தல, 60 வாட்ஸ் பண்ணல, 100 வாட்ஸ், 1000 வாட்ஸ், 10,000 வாட்ஸ் மாத்தல, ஸ்டேடியம் லைட்டா மாத்தல. ஒரு லைட் ஆஃப் த வேர்ல்டு ஒரு விஷயத்தை லைட் பண்ணுதுன்னா அது லைட் ஆஃப் த வேர்ல்டா தான் மாத்தும். புரியுது என்ன சொல்ல வரேன்னு? உலகத்துக்கு வெளிச்சமானவர் உங்களை பிரகாசிக்கும் போது அவர் வந்து கம்மி வெளிச்சத்துல பிரகாசிக்கல, அவருக்கு எந்த வெளிச்சம் இருக்குதோ அதே வெளிச்சத்துல பிரகாசிக்கிறாரு. அப்போ நீங்க யாரா இருங்க? நீங்க லைட் ஆஃப் த வேர்ல்ட் ஆயிடுறீங்க. அப்போ நீங்க யாருன்னு கேட்கறேன் நான். புரியுதுங்களா? தேவன் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறார். அதே வெளிச்சத்தை உங்களுக்கு தரும்போது நீங்களும் தேவனை ஈக்குவல் ஸ்டேட்ல இருக்கிறீங்க, கொண்டு வந்துடுறாரு. இதுதான் வந்து சப்கான்சியஸ்ல வந்து ரிடம்ஷன் பண்ணும்போது இந்த ஸ்டேட்ல கொண்டு வந்து விடுது உங்களை, ஓகேங்களா? இதை நீங்க இந்த இதுக்கு உங்களை அக்ரி பண்ணும்போது, அக்செப்ட் பண்ணும்போது எல்லாம் அலைனாய் நிற்கும். எல்லாம் அலைனாய் நிற்கும். உங்களை சுத்தி எல்லா விஷயமும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே அப்படின்ற மாதிரி ஃபுல்லா நன்மைக்கு ஏதுவான விஷயம் மட்டும்தான் உங்களை சுத்தி நடக்குங்க, ஓகேங்களா? உங்களை சுத்தி வந்து
அந்த விஷயங்கள் மட்டும் நடந்துட்டு இருக்கும். எல்லாம் டக்கு 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 போயிட்டே இருக்கும். ஒன்ஸ் எனக்கு ரெடீம் ஆயிட்டீங்க அப்படின்ற ஸ்டேட் உங்களுக்கு அதுல உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சிருச்சு. ரெடீம் ஆயிட்டேன், நான் ரிடீம்டு மேன் அப்படின்னும் போது உங்களுக்கு பயம், ஆங்ஸைட்டி, நாளைய தினம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு எப்படி நன்மை செய்யலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. கர்த்தர் உங்களுக்கு எப்படி நன்மை செய்யலாம், விடிஞ்சா எப்படி நன்மை செய்யலாம், பொழுது விடிஞ்சா எப்படி நன்மை செய்யலாம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பிரபஞ்சமே அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்குங்க. சொல்லலாமா? பிரபஞ்சமே உங்களுடைய நன்மைக்காகவும் உங்களுடைய உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனுக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. கிரியேஷன் இஸ் வெயிட்டிங் ஃபார் த மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆஃப் த சன்ஸ் ஆஃப் காட். அதை கோட் பண்றேன். அது வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இந்த பிரபஞ்சம் உங்களுடைய ரைட்டான உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கரெக்டாக கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குது. இதான் இது எப்போ நடக்கும் அப்படின்னாக்கா, நீங்க உள்ள அந்த அவேர்னஸ்ல வரீங்க. ரெடீம்டு மேனா இருக்கிற அப்படின்ற அவேர்னஸ்ல வரும்போது நீங்க அந்த ரிடம்ஷனை உங்களுக்கு சுத்தி பார்க்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு சுத்தி எல்லாம் எப்படி சன்னை சுத்தி சுத்திட்டு இருக்குது, மற்ற பிளான் சுத்திட்டு இருக்குதோ அது மாதிரி உங்களை சுத்தி நடந்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துலதான் நம்ம எப்படி ஆப்ரேட் பண்ணோம்னா, நம்ம காடாவே ஆப்ரேட் பண்ணோம். இந்த இடத்துல மேன் ஆப்ரேட் பண்ணா என்ன பண்ணுவோம்? அது எல்லாம் நம்மளை சுத்தி நடக்குதா, உடனே நம்மளுக்கு சேர்த்துடலாம், நம்மளுக்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சிடலாம்யா. இப்போதான் சில விஷயங்களே வாழ்க்கையில நல்லது நடக்குது. என்ன எல்லாத்தையும் பதுக்க ஆரம்பிப்போம் இல்லையா? தேவன் என்னைக்கு பதுக்கினதே இல்லைங்க. தேவன் கொடுத்திருக்கிறாரு. எவன் நான் பதுக்குவான்? நாளைக்கு பஞ்சகாலம் வருது அப்படின்றவதான் பதுக்குவான். தேவனுக்கு பஞ்சகாலமே கிடையாது. உங்களுக்கு எனக்கும் பஞ்சகாலமே கிடையாது. உங்களுக்கும் எனக்கும் பஞ்சகாலமே கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா, தேவனுக்கு பஞ்சகாலமே கிடையாது. நம்ம தேவனோட ஒன்றா இருக்கிறோம், தேவனுடைய வெளிச்சத்தை கேரி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா பஞ்சகாலம்ன்றது கிடையாது. ஓகேங்களா? யோசேப்பு இருந்த காலத்துல பஞ்சகாலம் இருந்துச்சு. யோசேப்பு அதுக்குன்னா இது ஸ்டோர் பண்ணி வச்சான், அது பண்ணி வச்சான். தேவனுக்கு யோசேப்புக்கு இது பஞ்சகாலம், தேவனுக்கு இல்லைங்க. ஓகேங்களா? நான் என்ன யோசேப்போடலாம் கூட கம்பேர் பண்ணி பேச விரும்பல, அந்த டைமென்ஷன்ல இருக்க விரும்பல. என் சப்கான்சியஸ் இயேசு கிறிஸ்து எப்படி ரிடீம் பண்ணியிருக்காருன்னா, தேவனுக்கு ஒப்பாகவே சமமாயிருப்பது கொள்ளையடின பொருளா எண்ணாமல் அந்த இடத்துல ரெடீம் பண்ணி வச்சிருக்காரு. என்ன இப்ப நான் பதுக்க ஆரம்பிக்க போறது இல்ல, நான் கொடுக்கதான் ஆரம்பிக்க போறேன். உடனே சர்ச்சில் போய் கொடுங்க அந்த மேட்டர் சொல்லவே இல்லை. நான் கொடுங்கன்னும் போது எனக்கு காசு கொடுங்க அந்த மேட்டர் சொல்ல. நான் உங்களுடைய எண்ணங்களை அடுத்தவங்க கொடுங்கன்ற, உங்களுடைய டைம் அடுத்தவங்க கொடுங்க, உங்களுடைய எண்ணங்களை அடுத்தவங்களுக்கு கொடுங்க, உங்க சிந்தைய அடுத்தவங்க கொடுங்க. அதர் சென்டடா இருங்க, வேற ஒண்ணுமே இல்லை. அதர் சென்டடா இருங்க. காட் எப்போதுமே அதர் சென்டடா இருக்காரு. பிதா குமாரன் கொடுக்குறாரு, குமாரன் பிதா கொடுக்குறாரு, பரிசுத்த ஆவியானவர் பிதாவுக்கு குமாரன் கொடுக்குறாரு, பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுக்குறாங்க. அதர் சென்டர்ட் லவ், அதர் சென்டர்ட் தாட் ப்ராசஸ், அதர் சென்டர்ட். வெறும் காட் மட்டும் தான் பண்ண முடியும். இன்னைக்காவது இயேசு கிறிஸ்து இல்லப்பா நான் பதுக்கிடுறேன்ப்பா, பதுக்கி வச்சிடலாம், அங்க பதுக்கலாம், இங்க பரலோகத்தில் பதுக்கலாம். த்ரோன் ரூம்ல போய் எங்கேயாவது நீங்க ஒரு சிபிஐ ரைடு வந்துச்சுன்னா, த்ரோன் ரூம்ல பிதாவே எந்திரிங்க, சீட்டு கடியில பாரியா வச்சிருக்காரு, கோல்டு கட்டி மேக்னெட் வச்சிருக்காரியா, கோல்டு பிஸ்கெட் வச்சிருக்காரியா, இதை சொல்ல முடியுமா? எம்டியா இருக்கும். எங்க ரைடு விட்டாலும் ஒரு கோல்டு பிஸ்கெட்டையும் இது பண்ண முடியல, எதுவும் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னாக்கா அவர் அதர் சென்டர்ல இருக்காரு. ரைடு எங்க மாட்டும் தெரியுமா? எவன் இல்ல பதுக்கணும்டா, இல்ல இல்லாமை அப்படின்ற ஒரு மனநிலையில இருக்கவன் தான் பதுக்கி வச்சிருப்பான். நம்ம என்னைக்கோ ஒரு நாள் நம்ம பஞ்ச காலத்துல வந்துடும். அந்த பஞ்ச காலத்துக்கு நமக்கு தேவைப்படும் அப்படின்னு அவன் நினைக்கிறதுனாலே அவனுக்கு பஞ்சகாலம் வருதுங்க. அவன் நினைக்கிறான்ல, அவன் நினைக்கும் போது என்ன ஆகுது,
எல்லா அலைன்மெண்ட்குள்ள வருது. பஞ்சகாலம் வந்து அதுக்காக பிளான் பண்றான் ஐயா. பஞ்சகாலத்துக்கு பிளான் பண்றான். பஞ்சகாலம் வந்தாதான் ஏன் மரியாதைன்னு சொல்லி வருது. பிதாவாகிய தேவன் வந்து அவுட்வர்டா கிவ் பண்ணிட்டு இருக்காருங்க. ஓகேங்களா? அவர் சேர்க்கல. இந்த கேலக்ஸி எப்படி என்ன பண்ணிட்டு இருக்குது? எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இருக்குது. ஏன் எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இருக்குது? அவங்க தள்ளி விட்டுட்டு இருக்கிறாரு. புரியுதுங்களா? கேலக்ஸி அவரை நோக்கி தானே வந்துட்டு இருக்கணும். அவரை நோக்கி வந்து 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 என்ன ஆயிருக்கணும்? அப்படிதான் ஒரு ஒரு அணுவா மாறி இருக்கணும்ல. இல்ல, எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி பிக் பேங் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி இன்னும் வந்து பல பல ஸ்பீட்ல போயிட்டு இருக்குதான். ஏன் போயிட்டு இருக்கு? ஏன்னா இவருடைய கொடுக்குற ஸ்பீடு அந்த ஸ்பீட்ல இருக்குது. அதர் சென்டடா வெளியே இவருக்குள்ள இருந்து எடுத்து வெளியே தள்ளுறாருங்க. அவுட் ஆஃப் மை பெல்லிஸ் ரிவர்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர்ஸ் வில் ஃப்ளோ. நம்மளுக்கு எப்படி ரிவர்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர் வந்துச்சா? கிணறு வெட்டு கிணறு வெட்டு கிணறு வெட்டு கிணறு வெட்டு உள்ள பதுவிடாடே, தண்ணி பஞ்சம் வரும் போது உள்ள இருந்து ஸ்விம்மிங் பூல கட்டுறா, சம்ப கட்டுறா, டே உள்ள போரை போடுறா. அன்னைக்கு வரமா உள்ள இருந்து எடுத்து நல்லா அடுத்தவன் கேடு கேட்டு போனாலும் பரவாயில்ல, நான் உட்காந்து அந்த மென்டாலிட்டி எங்க வருது அப்படின்னாக்கா, நான் தேவன் அப்படின்றது அறியாம இருக்கும்போது வருது. என் சப்கான்சியஸ்க்கு நான் தேவன்றது தெரியல, சப்கான்சியஸ் ரிடம்ஷனை உள்வாங்கல அப்படின்னும் போது சரி 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 இன்னைக்கு ஒரு நாள் ஹெல்ப் பண்ணும், இன்னைக்கு ஒரு நாள் ஹெல்ப் பண்ணும். இல்ல 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 இல்ல, நல்லா பாருங்களேன். அந்த காட் ஃபார்ம்ல இருக்கிற காட்மென் இன்னைக்கு இருக்கிறாங்களா? காட்மென் இருக்காங்களா? கரெக்டான அலைன்மெண்ட்ல காட்மென் உட்காந்துருக்கான்னு தெரியாது, ஆனா காட்மென் இருக்கான். அவன் என்னைக்குமே ஒரு பைசா அவனுக்காக வச்சிருக்க மாட்டான். ஆனா அவனை சுத்தி எல்லாம் சேர்த்துருக்கும். புரியுதுங்களா? அவனை சுத்தி எல்லாம் வந்து லேண்டை வித்து அவனு கொடுத்துட்டு இருப்பாங்க, எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா அவன் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவான்னா, அவன் இதுல ஒட்ட மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் த மொமெண்ட் அவன் அதுல ஒட்டுறும் போதே அவன் வந்து என்ன பண்ணிட்டான், ஸ்டேட்ல இருந்து ஃபாலோ ஆயிட்டான்னு தெரியும். த மூமெண்ட் இப்போ பேதுரு இவங்க எல்லாருக்கும் வந்து சீஷர்கள் வந்து ஈஸ்வர் எல்லாருக்கும் வந்து அந்த ஆதி சபை வந்து நிலத்தையும் அதையும் கொண்டு வந்து வித்து வித்து கொடுக்குறாங்க. இல்லைங்களா? கொட்டுறாங்க. எப்படி கொட்டியிருப்பான்? ₹1 ₹2 குளிக்கு போட்டிருப்பானா? இல்ல. ஏசு கிறிஸ்து கொடுக்கறதோட ஏசு கிறிஸ்து இவனுக்கு கொடுத்த மாதிரி எங்கேயும் தெரியல. எனக்கு கொடுத்த மாதிரி தெரியல. கொடுத்த ஃபுல்லா இவ அடிச்சுட்டு போயிட்டான், ஓடிட்டு போயிட்டான், யூதாஸ் ஓடிட்டு போயிட்டான். ஆனா ஏர்லி சர்ச் ஃபாதர் ஏர்லி சர்ச்ல இருந்து டிசைபிள்ஸ் எல்லாம் வேற லெவல்ல வந்து கொடுக்குறாங்க. ஆனா என்னைக்காவது இவனுங்க அந்த இடத்துல இது வந்து பேதருடைய இடம், பேதருக்கு இத்தனை ஏக்கர் எங்கேயா இருந்துச்சா? இல்ல. அப்படியே ரொட்டேட் பண்ணி வந்த வேக ரொட்டேட் பண்றானுங்க. வந்த வேகத்துல ரொட்டேட் பண்ணி எங்க கத்துட்டானுங்க? அதர் சென்டர்டு தேவன்கிட்ட கத்துக்கிட்டாங்க. தேவன் என்னைக்குமே அவர் எந்த அளவுக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னாக்கா, கடைசி கொடுத்து ஒன்னே ஒண்ணு வச்சிருந்தாரு, குமாரன் எங்க கொடுத்துட்டாரு. குமாரன் அவர் எந்த அளவுக்கு கொடுத்தாரு, காலி பண்ணாருன்னா எல்லாத்தையும் காலி பண்ணி கடைசிக்கு அவர் ரத்தத்தையும் காலி பண்ணி உயிரையும் காலி பண்ணி தியாகமா கொடுக்குறாரு. அதுதான் என்ன ஆகுது, அது வந்து ரிடெம்ஷன் ஆகி அந்த உயிர் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் வந்து அப்படியே ரிசரக்ட் ஆகி அது வெளியே வரும்போது என்டையர் ஹியூமனிட்டியும் ரிசரக்ட் ஆகிறதுக்கு அது வந்து வழிவகுத்துருச்சு. புரியுதுங்களா? அவர் ரீப் பண்றாரு. எப்படி ரீப் பண்றாரு? ரீப் பண்ணி சேர்த்து வச்சு சாப்பிடலாம் அப்படி இல்லை. அவரு இயேசு கிறிஸ்து அவரையே சோவ் பண்ணி, புரியுதுங்களா? நம்ம காணிக்கு சோவ் பண்றது மட்டும் மேட்டர் இல்லை, அவரையே சோவ் பண்ணி என்டையர் ஹியூமனிட்டியும் ரீப் பண்றாரு. இதெல்லாம் வெறும் காடால மட்டும் தான் பண்ண முடியும். நம்ம ஆளுங்க எப்படிமா காசு கொடுத்துட்டு 1000 கொடுத்துருக்கேன், 10,000 வந்துடும் பாருங்க, 1 கோடி வந்துடும் பாருங்க, ஏசு நாமத்துல கொடுக்குறாங்க, நிறைய வேணுமா நிறைய கொடுங்க. இந்த பிசினஸே கிடையாது. இந்த இதில் நோயிங் தப்பா இருக்குன்றேன். சோயிங் ரிவியூ பேசுற அத்தனை பேருக்கும் நோயிங் தப்பா இருக்கு. ஏன்னா அவன் காசு விளாண்டுட்டு இருக்கானுங்க, காசு கொடுத்து விளாண்டுட்டு இருக்கானுங்க. இல்ல இல்ல இல்ல, இது வந்து இந்த காசு கொடுத்தா வரும்ன்ற விளாண்டுட்டு இருக்கானுங்க. காசு கொடுத்தா வரும், நிறைய கொடுத்தா நிறைய வரும், நிறைய கொடுக்கலாம். இவனுக்கு வித்து கொடுக்கறதா என்ன எப்படின்னா எல்லாத்தையும் காலி பண்ணி தொடச்சு கொடுத்துடலாம், கொடுத்தா எல்லாம் வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கறது. இல்ல 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 இல்ல, காட் அப்படி கிடையாது. காட் வந்து நோயிங்ல இருந்து பண்றாரு. காடு கிட்ட இருந்து எதுவுமே வெளியே போறதே இல்லை. ஏன்னா அங்கிருந்து மோசி கொடுக்காதுன்னு வச்சுங்களேன்,
மோஷி கொடுத்தா காடு காலியாயிருமே, அப்படி இல்லை, மோஷியும் காடா இருக்கிறான் அப்படின்ற ஒரு மனநிலையில அவர் மோஷி கிட்ட கொடுக்குறாரு. எண்ட் ஆஃப் தி டே மோஷி கிட்ட இருந்தாலும் தேவன்கிட்ட இருக்கிற இதுக்கு சமானம் அப்படின்றதுல அதர் சென்டர்ல எந்த அளவுனா கேலக்சி வந்து அப்படியே பறந்துட்டு இருக்குது, மின்னல் வேகத்தில் பறந்துட்டு இருக்குது. எங்க இருந்து பறக்குதுன்னா தேவனுடைய அபண்டன்ஸ் வந்து பறந்துட்டு இருக்குது. அவர் அப்படியே பறந்து இன்னும் போயிட்டு இருக்குங்க. இவர் பேசிட்டு இருக்கும்போது கேலக்சி மூவ் ஆகிட்டு போயிட்டு இருக்குது, இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு போயிட்டு இருக்குது. எப்படா எக்ஸ்பேண்ட் ஆகுது, எப்படா எக்ஸ்பேண்ட் ஆகுது? அந்த பக்கத்துல இருந்து யாரா எடுக்கு, அந்த பக்கத்துல யாரும் எடுக்கல, இந்த பக்கத்துக்கு தள்ளிட்டு இருக்காரு, கொடுத்துட்டு இருக்காரு, வாரி வழங்கிட்டு இருக்காரு, இவரே கொடுத்துட்டு இருக்காருன்ற தன்னை தானே கொடுத்துட்டு இருக்காரு. லெட் தேர் பி லைட் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, நிக்கும் போது லெட் தேர் பி லைட் அப்படி சொல்லி காசு கொடுத்து லைட் வாங்கி அப்படி கொடுக்கல, உள்ள இருக்கிற லைட்டை வெளியே அனுப்பிட்டு இருக்காருங்க. என்டையர் கிரியேஷன் அவருக்கு உள்ள இருந்து வெளியே வந்த மேட்ரு. அவர் வந்து பீயிங்க கொடுக்குறாரு. நம்ம ஆளுங்க பணத்தை கொடுத்துட்டு இருக்காங்க, அவரு பீயிங்க கொடுக்குறாரு. ஆஸ் அ காடா நம்ம பீயிங்கே கொடுப்போன்ற இந்த நம்மளுடைய சப்கான்சியஸ் ரெடீம் ஆகும்போது நம்மளுடைய பீயிங்கே கொடுத்துருவோன்ற ஃபுல்லாவே சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவோம். ஏன்னா திருப்பி வந்துடும். அது கிடையாது, அப்படி கிடையாது. ஏன்னா நீங்க காடு. மேட்ரு மோஷி கொடுத்துருக்கான், வெயிட் பண்ணிட்டு இருக்கான். மோஷி கொடுத்துருக்கான், 5 லட்சம் கொடுத்தான், 5 லட்சம் கொடுத்தான். இப்ப பாருங்க 50 லட்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் பாரு ஆடணும் போது 50 லட்சம் வரலன்னு பயங்கர மோஷி டிப்ரெஷனுக்குள்ள போயிடுறான். ஒரு ரெடீம்டு சப்கான்சியஸ்க்கு டிப்ரெஷனு, அப்ரஷனு, இது எல்லாமே அதெல்லாம் அந்த நிலையெல்லாம் தாண்டி நிக்குது, அதெல்லாம் அப்பாற்பட்டு நிக்குது. தேவன் அப்படின்றவர் இதெல்லாம் அப்பாற்பட்டு நிக்கிறாரு. அது டிப்ரெஸ் ஆக வாய்ப்பே இல்லை. அந்த எண்ண அலைகள்ல வந்து ஒரு புள்ளி கூட குறைய வாய்ப்பே இல்லை. சென்செக்ஸ் டவுன் ஆயிடுச்சுன்றாங்களே, அந்த மாதிரி இங்க வந்து இப்போ வந்து கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சியா, சுருதி கம்மி ஆயிடுச்சு, அந்த இதெல்லாம் கிடையாது. ஒரே சீரா நின்றுட்டு இருக்கோம். ஐ ஆம் அப்படின்னு நின்றுட்டு இருக்கோம். உங்களுடைய உள்ள இருக்கிற இன்னர் மேன் இருக்கு இல்லையா, அந்த இன்னர் மேன் வந்து வேற எதுவுமே இல்லைங்க. உங்களுக்குள்ள இருக்க இன்னர் மேன் உங்க இன்னர் மேன் நினைச்சிருக்கீங்க, இல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற இன்னர் மேன் வந்து மேல இருக்கிற இன்னர் மேனு, அதான் சோர்ஸ், அதான் ஐ ஆம் அப்படின்றாருல. ஐ ஆம் ஹஸ் சென்ட் யூ அப்படி சொல்லுன்றாரு பாருங்க. அப்படி போய் நிக்கும் போது பார்வோனுக்கு மோசே தெரியல, ஐ ஆம் தான் தெரிகிறாரு. I will make you an I am unto Pharaoh. God, what is your name? I am அப்படின்றார்ல. I will make you an I am unto Pharaoh அப்படின்னும் போது ஃபார் ஃபேரோவுக்கு வந்து மோசே தெரிலாங்க, I am தான் தெரியாது. புரியுதுங்களா? உங்களுடைய சப்கான்சியஸ் உங்களுடைய இன்னர் மேன் போது உங்களுடைய உங்களுடைய சப்கான்சியஸ் வந்து உங்களுடைய இன்னர் மேன் வந்து நீங்க உங்களுடைய இன்னர் மேன் இருக்கீங்க இல்ல, அந்த இன்னர் மேன் வந்து உங்களுடைய இன்னர் மேன் இல்ல, அந்த இன்னர் மேன் வந்து டிவைன்ன்றேன், ரெடீம் பண்ணி டிவைன் ஸ்டேட்ல கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. அந்த இன்னர் மேன் வந்து இட் இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த ஃபாதர், சன் அண்ட் த ஹோலி ஸ்பிரிட். த இன்னர் மேன் இஸ் த பெரிகோரோசிஸ். த இன்னர் மேன் இஸ் ஒன் சப்ஸ்டன்ஸ் வித் த ஃபாதர், சன் அண்ட் த ஹோலி ஸ்பிரிட். இப்போ மோர் கிரைஸ்ட் லைக் காட்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய சேம் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு பேசணும். அது எங்க இருந்து பேசணும் அப்படின்னாக்கா, அத்தேனேசியஸ் அப்படின்றவரு ஒரு பிரச்சனை வரும்போது சபையில இயேசு கிறிஸ்து தேவன் இல்லை அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு. அப்படின்னும் போது அத்தேனேசியஸ் அப்படின்ற சர்ச் ஃபாதர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாரு. அந்த ஸ்டாண்ட் எடுத்து என்ன சொன்னார்னா, இல்ல, தேவன் இயேசு கிறிஸ்து வந்து பிதாவாகிய தேவனுடைய சேம் மெட்டீரியல் அப்படின்னு சொன்னாரு. ஒன் சப்ஸ்டன்ஸ் சொல்லிட்டு ட்ரூ காட் ஆஃப் ட்ரூ காட், ட்ரூ லைட் ஆஃப் ட்ரூ லைட் அப்படின்னு பேசினாரு. என்ன வந்து ஸ்தாபிச்சாங்க அப்படின்னாக்கா, மோர் கிரைஸ்ட் லைக் காட் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த மேட்ரை அன்னைக்கே பேசிட்டாங்க. என்னன்னா, இயேசு கிறிஸ்து இஸ் ஆஃப் த சேம் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் த ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு, அதை நம்மளுக்கு உள்வாங்கிறதுக்கே பல வருடங்கள் தேவைப்பட்டுச்சு. பெரிய ஒரு ஜேர்னிக்குள்ள போய் வந்து இல்லையா
பிதா வந்து நல்லவரா இருப்பாரு. ஏன் அப்படின்னாக்கா இயேசு கிறிஸ்து நல்லவரா இருக்கிறதுனால பிதா நல்லவரா தான் இருந்தாகணும். இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை அடிக்க அடிக்க மாட்டாரு, அதனால பிதா அடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவ வச்சு நம்ம பிதாவை எப்படி பண்ணோம் அப்படின்னாக்கா அதுக்கு காரணம் அத்தனேசியஸ். அத்தனேசியஸ் செட் பண்றாரு ஒரே சப்ஸ்டன்ஸ் சொல்லிட்டு. ஓகேங்களா? ட்ரினிட்டி ஃபார்ம் பண்ணதெல்லாம் அங்கதான் ஃபார்ம் பண்றாங்க. பைபிள் ட்ரினிட்டி வார்த்தை இல்லை. ஓகேங்களா? ஆனா அது எங்க ஃபார்ம் பண்றாங்கன்னா அங்கதான் அந்த புரிதல் வருது, அங்க ஃபார்ம் பண்றாங்க. இப்போ அதுல இருந்து நம்ம என்ன ஃபார்ம் பண்றோம் அப்படின்னாக்கா உங்க சப்கான்ஷியஸ், உங்க இன்னர் மேன் இஸ் ஆஃப் சேம் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் தட் ஆஃப் த ஃபாதர், சன் அண்ட் த ஹோலி ஸ்பிரிட். இட் இஸ் நாட் அ டிஃபரண்ட் சப்ஸ்டன்ஸ். அதான் லைட் அடி காமிச்ச உடனே லைட் ஏன் பத்துது அப்படின்னாக்கா அது லைட்டுடைய மெட்டீரியல் இருக்குது. அது லைட்டுடைய மெட்டீரியலா இருக்கிறதுனால டப்புன்னு அவர் பிரகாசிச்சோன்னா டப்புன்னு பிரகாசிக்குது. ஏன் பிரகாசிக்குதுன்னா அது இருளாவே இல்லை, அது லைட்டாவே இருக்குதுங்க. லெட் தேர் பி லைட்ல தான் உருவாக்கி இருக்காரு. உங்களுடைய உள்ள இருக்கிற மனிதன் இன்னைக்குமே லைட் மனிதன் தான். உங்களுடைய ஏலியனேஷனால தான் நீங்க டார்க்னஸ்ல இருக்கிறீங்களே தவிர்த்து உங்க மைண்டு தான் என்ன பண்ணுது டார்க்னஸ் காட்டிட்டு இருக்கே தவிர்த்து ஆக்சுவலி உள்ள என்ன இருக்கு? லைட்டு தான் இருக்குது. உள்ள என்ன இருக்கு? லைட்டு தான் இருக்குது. லெட் தேர் பி லைட் சொன்னா பார்த்தீங்களா? அங்க இருந்து எல்லாமே லைட்ல தான் இருக்குது. இந்த லைட்டு சாதாரண டியூப்லைட் போடுற அந்த லைட் இல்லை. லெட் தேர் பி லைட் வந்து அவரோட லைட்டு, லைட் ஆஃப் த வேர்ல்டு. அந்த லைட்டு தான் ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்டு. அந்த லைட்டு தான் உங்களுக்குள்ளேயும் இன்னர் மணி எனக்குள்ளேயும் அந்த சப்கான்ஷியஸ் வந்து அந்த லைட்டு தான். அதாவது சப்கான்ஷியஸ்ல தேவன் வந்து பரம்பி நிற்கிறாருன்ற. தேவன் பரம்பி நிற்கிறார். அப்போ என்னுடைய சப்கான்ஷியஸ் என்னவா இருக்கு அப்படின்னாக்கா ஐஎம் ஸ்டேட்ல இருக்கு, தேவனோட ஒன்றான ஒரு ஸ்டேட்ல இருக்கு, ஐஎம் த ஐஎம்ல இருக்குது. இந்த புரிதல் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் வந்து என்ன மேட்ரு என்ன காணாம போகும் அப்படின்னா ஈகோ காணாம போகும். ஈகோ ஜீரோ ஆயிரும். ஏன்னா டோட்டலா அவர் ஈகோலெஸ்ஸா இருக்காரு. யாரு? இயேசு கிறிஸ்துடைய பிதா வந்து ஈகோலெஸ்ஸா இருக்கிறாரு. ஏன் அவர் ஈகோலெஸ் இருக்காரு அப்படின்னாக்கா அதர் சென்டரா இருக்காரு. புரியுங்களா? ட்ரினிட்டியோட ஸ்ட்ரென்த்தே ட்ரினிட்டியா இருக்கிறதுனாலதான். ஜூஸ் பிலீவ் பண்ற அந்த சிஸ்டத்துல வந்து ட்ரினிட்டி கிடையாது. அந்த சிஸ்டத்துல அதர் சென்டர்லாம் கிடையாது. அது மோனோதீஸ்ட் ரிலிஜன். அந்த மோனோதீஸ்ட் ரிலிஜன்ல வந்து ஒன்னே ஒண்ணுதான், அங்க ஷேரிங்லாம் கிடையாது. ஷேரிங்னா என்ன தெரியாது, எல்லாமே வந்து ஒரு பர்சன் தான். ஆனா இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின பிதா வந்து பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் அப்படின்ற அந்த மேட்ரு இயேசு கிறிஸ்து வெளிப்பாடுல வந்து ஃபார் இட்டர்னிட்டி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் தான் இருந்தாங்க. அவர் பிதாவா இருக்கும் போதே பிதானும் போதே அவர் தனியா இருக்க கூடாதுங்க. நீங்க எப்ப பிதாவாறீங்க? உங்களுக்கு ஒரு குமாரன் இருக்கும்போது நீங்க பிதா இருக்க முடியும். புரியுதுங்களா? உங்களுக்கு ஒரு குமாரன் இருக்கும்போது நீங்க பிதாவா இருக்க முடியும். நீங்க தனியா இருந்தா பிதா சொல்லிட்டு முடியுமா? இப்ப நான் எப்ப பிதாவாப்பேன்? எப்ப நான் பிதா ஆவேன் அப்படின்னா எனக்கு ஒரு புள்ள பிறக்கும் போது தான் நான் பிதா ஆவேன். அது வரைக்கும் நான் மோஷி சிங்கிள் தான். தனியா தான் இருக்க முடியும். ஓகேங்களா? தனியா எனக்கு எப்போ பிதான்ற சாணம் கிடைக்கும், எனக்கு எப்போ ஒரு குழந்தை பிறக்குதோ அப்பதான் எனக்கு பிதான்ற சாணம் கிடைக்கும். இவர் நித்திய பிதாங்க. புரியுதுங்களா? இது நித்திய பிதா. நித்தியத்துக்கும் ஒரு பிதா வந்திருக்காரு. அப்போனா நித்தியத்துக்கும் பிதாவோட குமாரன் இருந்திருக்காருன்னு அர்த்தம். இவரு திடீர்னு சடனா பிதாவாயிட்டாரு அப்படி இல்லை. இவர் நித்திய பிதா, இட்டர்னல் ஃபாதர். இட்டர்னல் ஃபாதர். ஏன் இட்டர்னல் ஃபாதர்னா இட்டர்னல் சன் எப்பவுமே இருந்தாரு. ஃபாதர் சன் ஹோலி ஸ்பிரிட் வந்து பிஃபோர் த பிகினிங்ல இருந்து இப்படிதான் இருக்கிறாங்க. அதனால நம்மளுக்கு வந்து ஹோப் இருக்கு. ஏன் அப்படின்னாக்கா நம்ம காட் ஹெட்டே அதர் சென்டர்டா இருக்குது. அதர் சென்டர்ல இருக்கும்போது தான் லவ் இருக்கும். மோனோதீஸ்ட்ல எங்கெங்க லவ் இருக்கு? மோனோதீசம்ல எங்கெங்க லவ் இருக்கு? அதெல்லாம் ஒண்ணுங்க. லவ் வந்து எப்போ எக்ஸிஸ்டன்ஸுக்கு வரும்னா when love is demonstrated. ட்ரினிட்டிக்குள்ள ஃபர்ஸ்ட் லவ் டெமான்ஸ்ட்ரேட் ஆகுது. அதர் சென்டர்ட் ஷேரிங் இருக்கு. ஒன்னா இருக்கும்போது எங்க ஷேர் பண்ண முடியும்? ஒன்னா இருக்கணும் ஒரே மனிதன் இருக்கும்போது எங்க ஷேர் பண்ண முடியும்? அங்க 3% இருக்கும்போது தான் உங்களுக்கு ஷேரிங் இருக்கு. காட் இஸ் லவ்.
தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னும் போது, தேவன் அன்பாகவே இருக்காருன்னா தனியா ஒரு ஓரத்துல அன்பா இருக்கிறது இல்ல. ஆதியிலிருந்து ஃபாதர் சன் ஹோலி ஸ்பிரிட் வந்து அவங்களுக்குள்ள அதர் சென்டர்ட் லவ் ஊத்திட்டே இருக்கிறாங்க. ஃபாதர் சன்னு கொடுக்குறாரு, சன் ஃபாதர் கொடுக்குறாரு, ஃபாதர் வந்து ஹோலி ஸ்பிரிட் கொடுக்குறாரு, ஹோலி ஸ்பிரிட் சன்னு கொடுக்குறாரு. இந்த 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 டைனமிசம், இந்த டைனமோ இது உள்ள வந்து அப்படியே அப்படி 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 இந்த சன்னுக்குள்ள அப்படியே அப்படி வந்துட்டு இருக்குல்ல, இந்த மாதிரி உள்ள இருந்து அந்த 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 இது போயிட்டே இருக்குது. உள்ள வந்து அந்த வைப்ரேஷன் போயிட்டே இருக்குது. ஃபாதருக்கு சன்னுக்கு வைப்ரேஷன் போகுது, லவ் வைப்ரேஷன் சன்ல இருந்து ஹோலி ஸ்பிரிட்டுக்கு போகுது. இந்த டைனமோல இருந்து தான் வந்து கிரியேஷனே பிறக்குது. அந்த அதே வைப்ரேஷன் தான் உங்களுடைய சப்கான்சியஸ்குள்ள போயிட்டு இருக்குதுன்றேன். இந்த பப்ளிங்லாம் சொல்றாங்களா, என்னது பபுளானா என்ன? வெளியே வந்து ஊத்துவலங்க, அதர் சென்டர்னஸ். பபுளை உள்ளே இருக்கிறது இல்ல. பபுள்னா பபுள் பொங்கி என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே எஸ் என்னை ரச்சித்தா பாடிட்டு இருக்கோம்ல, ஏன் பொங்கி வழியுது? அதர் சென்டர்னஸ், அவுட்வர்ட்னஸ். புரியுதுங்களா? பபுளை அவுட் ஆஃப் மை ரிவர்ஸ் லிவிங் வாட்டர்ஸ் வில் ஃப்ளோ. He who is thirsty, let him come and drink from me என்றார். இதெல்லாம் தேவனை சொல்ல முடியும். நீங்க தேவன்ற ஸ்டேட்ல இருக்கும் போது நீங்க இந்த ஸ்டேட்ல இருப்பீங்க. He who is thirsty, let him come and drink from me அப்படின்னு இருப்பீங்க. உங்களை சுத்தி எல்லாம் நடக்கும். அப்படி இருக்கும்போது உங்களை சுத்தி நடக்கிற விஷயத்த வந்து நீங்க உள்ள வாங்கிட்டு இருக்க மாட்டீங்க. நீ உங்களுக்கு சுத்தி வருது இல்லையா, அதை நீங்க கொடுத்துட்டு இருப்பீங்க. அது ஏன் சுத்தி வருதுன்னா நீ கொடுக்காம சுத்தி வருது. அது ஏன் உங்களை சுத்தி நன்மை உங்களை சுத்தி ஏன் வருதுன்னா, நம்ம நஷ்டம் நன்மை சுத்தி வருது ஏ ஜாலி அப்படி இல்ல, நன்மை உங்களோட கடன் வாங்க வந்துருக்குங்க. புரியுதுங்களா? நன்மை உங்களுக்கு இனிமேல் எல்லாமே நன்மையா நடக்கும், எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னா அப்ப சந்தோஷம், நன்மை கிட்ட சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கலாம் ஜாலியா. அப்படி அந்த மேட்டர் வந்து மனிதன் யோசிப்பான். தேவனா அப்படி யோசிக்க முடியாது நம்மளால. as a god in the subconscious நம்ம அப்படி யோசிக்க முடியாது. நன்மைக்கே நன்மை கொடுக்கறதுக்கு நன்மையை நம்ம கொடுக்குறோம், அதனாலதான் நன்மை நம்ம சுத்தி வருது. நன்மைக்கு நம்ம நன்மை வழங்குறோம், அதனால நன்மை சுத்தி வருது. உங்களை இனிமேல வந்து நன்மையும் கிருபையும் இதுதான் சுத்தி வரும். ஏன் அப்படின்னாக்கா நீங்க வந்து அதான் நீங்க அதை வந்து உள்ள இருந்து அவுட்புட் பண்ணிட்டே இருக்கீங்க as a காடா. இந்த கான்சியஸ்னஸ் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது, இந்த அவேர்னஸ் உங்க கான்சியஸ்குள்ள வரும்போது, இந்த அளவுக்கு ரெடீம் பண்ணியிருக்கிறாரு. உங்களை வந்து ஒரு சோர்ஸா மாத்திட்டாருங்க. உங்களை ஒரு ஊற்றா மாத்தி இருக்காரு. உங்க சப்கான்சியஸ் வந்து ஒரு ஊற்று. நம்ம சப்கான்சியஸ் ரெடீம் ஆயிருக்கா, எல்லாம் நமக்கு வருது ஜாலி, அந்த மேட்டர் அப்படி சந்தோஷப்படுறது இல்ல. என் சப்கான்சியஸ் ரிடீமா ரெடீம் பண்ணதுனால என் சப்கான்சியஸ் ஊற்றா மாறிடுச்சு. இப்போ உள்ள இருந்து உங்களுக்கு தேவையான பினான்ஸ் உள்ள இருந்து மற்றவங்களுக்கு பாஞ்சு போகும். உங்களுக்கு தேவையான சந்தோஷம் உள்ள இருந்து மற்றவங்களுக்கு பாஞ்சு போகும். உங்களுக்கு தேவையான அன்பு உள்ள இருந்து மற்றவங்களுக்கு பாஞ்சு போகும். நீங்க தாங்க ஊற்றே, நீங்க தான் லிவிங் வாட்டர். வைக்கிற பேர் என்ன ரேஞ்ச் வச்சுட்டு பாருங்க. லைட் ஆஃப் த வேர்ல்டு, லிவிங் வாட்டர்ஸ், அவுட் ஆஃப் த பில்லி, லிவிங் வாட்டர். சாதாரண மேட்டர், லிவிங் வாட்டர்ல சாதாரண மனுஷனுடைய மேட்டராங்க இதெல்லாம். தேவரகமான மேட்டர் பேசிட்டு இருக்கோம், டிவைன் டெக்ஸ்டர் பேசிட்டு இருக்கோம், டிவைன் மெட்டீரியல் பேசிட்டு இருக்கோம். சப்கான்சியஸ் வந்து டிவைன் ரிடம்ஷனுக்கு ஆயிருக்குது. சப்கான்சியஸ்ல வந்து டிவைன் ரிடம்ஷன் ஆயிருக்குது. இங்க டார்க்னஸ்க்குலாம் இடமே இல்லை. இந்த சப்கான்சியஸ் வந்து லைட்டை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி தள்ளிட்டு அடிச்சுட்டு உங்க லைட்டை வந்து உங்க செவுத்தெல்லாம் மீறி போயிட்டு இருக்கும் இல்லைங்களா? அடிச்சு லைட் வந்து அப்படியே போயிட்டு இருக்கும். அந்த அவேர்னஸ் உங்களுக்கு இல்லாத வரைக்கும் நீங்க நினைச்சுப்பீங்க டார்க்னஸ் அது பக்கத்துல பயந்துட்டு சைட்ல பின்னாடி ஏதோ நிக்குதா, பேய் நிக்குதா. அங்க இல்ல, பேய் நின்னாலும் என்ன ஆகும், லைட்டை டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிரும். 5 நிமிஷம் நின்னா லைட்டை டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிரும். ஏன்னா அந்த லெவலுக்கு உங்க லைட் இருக்குங்க. லைட் ஆஃப் த வேர்ல்டு பேசிட்டு இருக்கேன், டியூப்லைட் பேசிட்டுல, செல்போன் லைட் பேசிட்டுல, ஸ்டேடியம் லைட் பேசிட்டுல. உலகத்துக்கு வெளிச்சம் லைட். நீங்க போற இடம் தான் கிங்டம். ஏன்னா நீங்க உள்ள வந்து இன்னர் மேனை கேரி பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்க. நீங்க உள்ள வந்து ரெடீம்டு சப்கான்சியஸை கேரி பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்க. ரெடீம்டு சப்கான்சியஸ்ல வந்து டிமார்கேஷனே கிடையாது. என்ன டிமார்கேஷன் அப்படின்னாக்கா,
இது வரைக்கும் தேவன், இதுக்கு மேல மோஷி அப்படின்ற டிமார்கேஷன்லாம் கிடையாது. உள்ள லைட்ல எங்க டிமார்கேஷன் பண்ணுவீங்க? லைட்டுக்கு நீங்க பவுண்டரி வரைய முடியுமா? ஒரு டியூப்லைட் நீங்க ஆன் பண்றீங்க. இப்போ லைட் வருது. இது வரைக்கும் தான் லைட்டுயா. இதுக்கு மேல இப்போ உங்க ரூம்ல வந்து லைட் போடுறீங்க. டியூப்லைட் வந்து ஸ்விட்ச் ஆன் பண்றீங்க. பண்ண உடனே எப்படி வெளிச்சம் வருது? அ சோஃபா வரைக்கும் தான் வெளிச்சம் வருது. இல்ல வந்து டீப்பாய் வரைக்கும் தான் டீப்பாயில் பாதி வரைக்கும் தான் வெளிச்சம். அப்படியே வெளிச்சம் வரும். லைட் போட்டீங்கன்னா மொத்த டீப்பாயும் தானே பளிச்சுன்னு ஆகுது. மொத்த ரூம் தான் பளிச்சுன்னு ஆகுது. அப்போ இந்த லைட்டுக்கு எங்க நீங்க கோடு போடுவீங்க? எங்க டிமார்கேஷன் போடுவீங்க? டிமார்கேஷன்லாம் எங்க போடுவீங்க அப்படின்னாக்கா, கல்லு வச்சு கட்டும்போது நீங்க டிமார்கேஷன் போடுவீங்க. இது வரைக்கும் வீடுடா, இதுக்கு மேல வீடு இல்லன்னு. லைட்டுக்கெல்லாம் லைட் வந்து ஒரே சப்ஸ்டன்ஸா மாறிடுச்சு அவ்வளோதான். லைட் ஸ்ப்ரெட் ஆயிருச்சு. இப்போ தேவன்ற லைட்டு உங்க லைட்டோட ஸ்ப்ரெட் ஆயிருச்சு, கலந்துருச்சு. இனிமேல் இந்த செப்பரேஷனே கிடையாது. டிமார்கேஷனே கிடையாது. இது வந்து இதுக்கு மேல தேவனு, இதுக்கு மேல மூஷிலாம் கிடையாது. என்னைக்கு தேவன் உள்ள வந்துட்டாரோ, அன்னைக்கு நீங்க தேவன் ஆயே ஆவணும். வெளியே கிடையாது. நீங்களும் தேவனும் ஒரே மெட்டீரியல் ஆயிட்டீங்க. புரியுதுங்களா? என்னைக்கு லைட் உள்ள வந்துருச்சோ, அன்னைக்கு இது வந்து இயேசுவோட லைட், இது மோஷி லைட்டு. இந்த கதையில லைட்டு தான். ஒரே லைட்டு தான். தேவனுடைய லைட்டு. எந்த லைட்டு தெரியுமா? ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறார். அப்படின்னு இருக்கா இல்லையா? அதே ஒருவரும் சேரக்கூடாத ஒளி தான் உங்க இன்னர் மேன்லயே வீசிட்டு இருக்குது. இப்ப நீங்க யாரு? புரியுதுங்களா? அ இதுதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். அப்படின்னோனே, எனக்கு அப்படியே மூக்குல விரல வைக்கிறானுங்க. என்னய்யா இது? என்னய்யா சொல்றாரு? என்ன சொல்றாருன்னா, ஐ அண்ட் மை ஃபாதர் ஆர் ஒன் அப்படின்னும்போது, ஐ அம் காட்ன்றாருங்க. முஸ்லிம் கேட்கறான் பாருங்க. எங்கடா ஐ அம் காட் சொல்லியிருக்காரு? எங்க பாருடா டேய் உன் கண்ணு முன்னாடி சொல்லியிருக்காருயா? அ ஐ அண்ட் மை ஃபாதர் ஆர் ஒன். இந்த மேட்டர் தான் உங்க சூப்பர் கான்ஷியஸ ரெடீம் பண்ணும்போது, உங்க சப்கான்ஷியஸ் ரெடீம் பண்ணும்போது, ஏதோ வந்து மோஷியா மாத்திட்டாரு. விழுந்து போன ஆதாம வந்து ஆதாமா மாத்திட்டாரு. இல்ல, இல்ல, இல்ல. விழுந்து போன ஆதாம வந்து தேவனா மாத்திட்டாரு. He who is born of God. ம். என்னவா இருக்க முடியும்? காடா தான் இருக்க முடியும். Born of God. My subconscious is born of God. My subconscious is God. My subconscious uh, is enlightened. My subconscious is enlightened. அப்படின்னாக்கா, லைட் ஏத்தியாச்சு. இனிமேல் லைட் திருப்பியும்லாம் அணைக்கலாம் முடியாது. அவ்வளோதான். என்லைட்டன்லாம் லைட்டு தான். அவ்வளோதான். இனிமேல் எத்தனை வருடக்கணக்கானாலும் சரி, எத்தனை யுகமானாலும் சரி, நீங்க லைட்டா தான் இருப்பீங்க. ஏன்? ஏன்னா பிரகாசிச்சிட்டாரு. உங்களுக்கு பிரகாசிச்சிட்டாரா? அதுல எந்த சந்தேகம் இருக்குதா? இல்லப்பா என்ன பிரகாசிக்கல. இனிமேல் தான் பிரகாசிக்கிறாரு. அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா டப்புன்னு அவேர்னஸ்ல வந்து இல்ல நான் பிரகாசிட்டாரு. எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற தேவ ஒளி என்ன பிரகாசிட்டாரு அப்படின்ற அவேர்னஸ் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா, உங்க லைட்டை நீங்க நினைச்சா தடுக்க முடியாதுங்க. நீங்க தேவனா இருக்கிறத நீங்களே நினைச்சாலும் தடுக்க முடியாது. உங்க எண்ண அலைகளும் இயேசு கிறிஸ்து எண்ண அலைகளும் ஒரே மாதிரி இருக்கும். ஒரே பேட்டர்ன்ல இருக்கும். ஒரே வைப்ரேஷன்ல இருக்கும். ஒரே வேவ்லென்த்ல இருக்கும். எப்படி இயேசு கிறிஸ்துவோட எண்ண அலைகளும் பிதாவாகிய தேவன் என்னுடைய அலைகளும் ஒரே மாதிரி இருக்குதோ, அதே மாதிரி இருக்கும். ஒரே வைப்ரேஷன்ல இருக்கும். ஒரே ஒரே சீரா இருக்கும். அங்க அங்கலாய்ப்பு, சோர்வு, துக்கம் இதுக்கெல்லாம் அங்க இடமே கிடையாது. இது வந்து பப்ளிங், ஓவர்ஃப்ளோயிங், எவர் எக்ஸைட்டட், ஆல்வேஸ் எக்ஸைட்டட் ஸ்டேட்டு, ஆல்வேஸ் பீக் ஸ்டேட்டு. இந்த கேலக்சியை நினைச்சுங்க. யூனிவர்ஸோட எக்ஸ்பேன்ஷன், ஆல்வேஸ் எக்ஸ்பேன்ஷன். உங்களுடைய சப்கான்ஷியஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே பக்கத்தில் இருக்கவங்கலாம் பார்த்தா தொடும், அப்படியே தள்ளும், ஆனாலும் தள்ளும், அவனை டச் பண்ணும், அவனை இம்பேக்ட் பண்ணும், நடந்து போயிடும் இம்பேக்ட் பண்ணும். ஏன் அப்படின்னா உள்ள இந்த ஒளி இம்பேக்ட் பண்ணிட்டே இருக்குது. உங்களுக்கு அப்படியே பார்க்கும்போது அத்தனை பேருமே ஒருத்தர் நீங்க பாக்குறீங்க அப்படின்னாக்கா, ரோட்ல போ அடி சும்மா பாருங்களேன், அவன் மேல உங்களுக்கு வந்து இறக்கம் வருங்க. சாதாரண ஒரு மனிதனை பாருங்களேன், இறக்கம் வரும். நம்ம ஆளுங்களுக்கு இறக்கம் வராது. நம்ம ஆளுங்க கிறிஸ்டியானிட்டில உள்ள பார்க்கும்போதே பாரு இவன்லாம் நரகத்துக்கு போறான், இவனும் நரகத்துக்கு போறான்.
அப்படின்ற ஒரு இவெல்லாம் பாரு, இவெல்லாம் மோசமானவன். இவன் வந்து மோசமானவனை கொண்டு வந்து உங்க முன்னாடி நிக்கும் போதும், உங்களுக்கு அவன பார்க்கும்போது இரக்கம் வரும். ஏன் இரக்கம் வருது அப்படின்னாக்கா, உங்களுக்குள்ள அந்த இரக்கம் புறப்பட்டு போயிருச்சு. அவன ரீச் பண்ணிருச்சு. அதனால தான் உங்க கண்ல இரக்கம் வருது. அவன பார்க்கும்போது அவன் மோசமானவனா இருப்பான். ஆனா அவன பார்க்கும்போது அவனுக்கு உங்களால தயவு குடுக்க முடியும். அது உங்களால மட்டும் தான் பண்ண முடியும். எப்ப ரிடீம்டு கான்ஷியஸ்னஸ் மேல மட்டும் தான் அத பண்ண முடியும். ஏன் தேவனுடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. புரியுதுங்களா? ஏன்னா அந்த ஸ்டேட்ல இருக்காரு. அந்த ஸ்டேட்ல வந்து நீங்க இருக்க அந்த ஸ்டேட் சும்மா அப்படியே அந்த ஸ்டேட்ல போய் பாருங்களேன். சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. சிமுலேட் பண்ணி பாருங்க. அந்த ஸ்டேட்ட வந்து தப்பே இல்ல. பாவம் படம் சிமுலேட் பண்ணி பார்க்குறோம்ல. இப்படி கேட்கிறேன். ஒரு பாவத்த பண்ணும்போது சிமுலேட் பண்ணி பார்க்குறோம்ல. அந்த எண்ண அலைகள ஓட்டி பார்க்குறோம் இல்லையா? ஏன் பிதாவாகிய தேவனா உங்க எண்ண அலைகள ஓட்டி பார்க்க கூடாதுன்றேன் நானு. எப்படி வரோம் பாருங்க. அ ஒரு மனிதன் அவன் இச்சைய ஓட்டி பார்க்குறான்ல மனசுல. அ இச்சைய ஓட்டி பார்த்தா நீ வந்து பாவம் செஞ்சுட்டேன்றார்ல அவரு. நான் ஏன் நீ பிதாவாகிய தேவனா உன் எண்ண அலைகள ஏன் நீ ஓட்ட மாட்றேன்றேன் நானு. ஒரு 10 நிமிஷத்துக்கு பிதாவாகிய தேவனாவே உங்கள உங்கள யோசிங்க. அப்படி உலகத்த பாருங்க. உலகம் ஃபுல்லா பியூட்டிஃபுல்லா தெரியும். உங்களுடைய எண்ணம் நீங்க உலகத்த பார்க்கும்போது உங்க கண்ல தண்ணி வரும். ஏன் அப்டின்னாக்கா, அ உங்களோட இரக்கம் வந்து அப்படி ஓவர்ஃப்ளோ ஆயி வெளிய வருது. உங்களுடைய கிருப இல்ல என்ன டெர்ம் யூஸ் பண்றேன்? என்ன காஸ்ட்லியான டெர்ம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? கோல்டோட காஸ்ட்லியான வார்த்தை. கிருபன்றது கோல்டோட காஸ்ட்லியான வார்த்தை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுடைய கிருப அடுத்தவனுக்கு அடுத்தவனுக்கு வந்து இருக்கும். உங்களுடைய கிருப அடுத்தவனுக்கு எவனும் பேசியிருக்க மாட்டான். எல்லாம் தேவ கிருப பேசியிருப்பான். நான் உங்களுடைய கிருப பத்தி பேசிட்டு இருக்கேன். ஏன் அப்டின்னாக்கா, உங்களுடைய கிருபையும் தேவ கிருப தான். நீங்களும் தேவனும் ஒன்றா இருக்கிறீங்க. உங்க சப்கான்ஷியஸ் தேவனா இருக்கிறது. The inner man is nothing but the body of Christ. Know ye not that you are the temple of God? Know ye not that we are the members of the body of Christ? உங்க சப்கான்ஷியஸ் வந்து is nothing but the body of Christ. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, நம்ம இன்னர் மேன் வந்து நம்மளுடைய உடம்புக்குள்ள உட்கார்ந்துருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோங்க. இல்லங்க. உங்க இன்னர் மேன் வந்து உங்க உடம்புக்கு வெளிய பரம்பி நிக்குது. யூனிவர்ஸே பரம்பி நின்னுட்டு இருக்குது. உங்க இன்னர் மேன் வந்து உங்க கண்ணுல நீங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து எண்டே இல்ல. எக்ஸிஸ்டிங் உங்க பாடி எல்லாம் விட்டு அது பரம்பி வேற லெவல்ல நின்னுட்டு இருக்குது அது. அ அது வந்து அது வந்து என்டையர் யுகத்தையும் பரம்பி நின்னுட்டு இருக்குது. அதுதான் தேவன் எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறான்னு இருக்காங்கல்ல. அந்த ஸ்டேட் தான் உங்க இன்னர் மேன். உங்களுடைய கான்ஷியஸ்னஸ், உங்களுடைய சப்கான்ஷியஸ், உங்களுடைய சூப்பர் கான்ஷியஸ். இது வந்து என்ன அப்படின்னாக்கா, தேவனாவே இருக்குது. இதுக்கு நீங்க அவேக்கன் ஆயிட்டீங்க. இந்த ரிடெம்ஷனுக்குள்ள நீங்க அவேர் ஆயிட்டீங்க அப்படின்னாக்கா, உங்கள சுத்தி நன்மை மட்டும் தான் நடக்கும். உங்கள சுத்தி எல்லாமே வந்து கரெக்ட்டா ஓடிட்டு இருக்கும். எப்படி சன்ன சுத்தி எல்லா பிளானட்ஸும் ஓடிட்டு இருக்கு. சன் கெஞ்சிட்டு இருக்குதா? இல்ல சன் கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு இருக்குதா? ஒண்ணுமே இல்ல. இப்படிலாம் நடந்தாகணும். வெளியே கிடையாது. உங்க கிருபை தான் உங்கள சுத்தி நன்மையும் கிருபையும் உங்களுக்கு தொடர்ந்தே ஆகணுங்க. வேற வழியே இல்ல. ஏன் அப்படின்னாக்கா, அந்த ஸ்டேட்ல தான் நீங்க இருக்கிறீங்க. அந்த ஸ்டேட்ல வைப்ரேட் ஆயிட்டு இருக்கீங்க. அ நோ மினிட்ல வந்து ஃபினான்ஸ்லாம் எல்லாம் நோ மினிட்ல நீங்க இங்க போய் குடுத்துட்டு, உட்கார்ந்துட்டு இதோ இப்ப குடுத்துருக்கேன். சந்தா கட்டியிருக்கேன். இந்த பந்தா கட்டியிருக்கிறேன். இந்த கதையே அங்க கிடையாதுன்றேன். புரியுதுங்களா? இந்த சந்தா கட்டியிருக்கையா? இங்க குடுத்து அதெல்லாம் இல்ல. நீங்க வாரி நீங்க வந்து உங்க 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 வெளிய இருக்க அத்தனை பேரும் உங்க சந்தா தான். நீங்க வாரி இறைப்பீங்க. இப்போ வந்து ஏன் சர்ச்சுக்கு மட்டும் கட்டுறோம்? ஏன் அப்டின்னாக்கா, நம்ம வந்து சோயிங் ரீப்பிங் மோட்ல இருக்கிறோம். சர்ச்சுக்கு குடுத்தா குடுப்பாருயா? என் பிள்ளை குடுப்பாருயா? ஏன்னா, இங்க அந்த கதையே கிடையாது. சொந்த குமாரனே குடுத்தாச்சு. இன்னும் பிள்ளை குடுப்பாரு. அ பேத்தி பேத்தி குடுப்பாரு. பேரன் குடுப்பாரு. இதுக்காக வேண்டி பேங்க்ல போடுற மாரி அந்த அந்த கதையே கிடையாது. தேவன் எந்த பேங்க்லங்க போட்டு வச்சிருக்காரு? ஆல் திங்ஸ் ஆர் மைன். த ஃபாதர் ஹஸ் கிவன் எவ்ரிதிங் டு மீ. அவ்வளவுதான். எப்போ நீங்க அவர ஃபாதர்ன்னு கூப்பிட்டீங்களோ, அப்ப அவர் சொந்தமான எல்லா எல்லா மேட்டரும் உங்களுக்கு சொந்தம். அவ்வளவுதான். அப்டின்னாக்கா, நீங்க எப்போ அவர பிதான்னு கூப்பிடுறீங்களோ, அன்னைக்கே நீங்க என்ன ஆயிட்டீங்க?
காட் ஆயிட்டீங்கன்ற. புரியுதுங்களா? பிதான்னு கூப்பிடுற ஒரு மேட்ரு வந்து ஒரு காஸ்ட்லி அஃபேருங்க அது. சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம பிதாவே கெஞ்சிக்கிறோம். மேட்ரு சப்கான்ஷியஸ் ரிடம்ஷன்லாம் கெஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். நீங்க பிதான்னு சொல்லிட்டீங்கனாலே அங்கேயும் எல்லாம் மாறிடுச்சு. புரியுதுங்களா? ராயல் ஃபேமிலியில் இருக்கிற ஒருத்தன் வந்து இப்போ இப்போ வந்து கிங் சார்ல்ஸ் இருக்கா இல்லையா? அவன் பையன். அவன் யாரு? ஒருத்தன் பிச்சுட்டு போயிட்டான். ஓகேங்களா? அவனை பத்தி பேசல. ஓகேங்களா? இது எக்ஸாம்பிளா சொல்றேன். அவன் கெட்ட நல்லா அதெல்லாம் பேசல. ஒருத்தன் ஓட்டிட்டு இருக்கிறான். ஓகேங்களா? ஓட்டிட்டு இருக்கான் வந்து அப்பா அப்படின்னு கூப்பிடுறான். கூப்பிட்ட உடனே அப்ப யாரு நெக்ஸ்ட் ஹேர் இவன் தான் கிங்கு. ராயல் ஃபேமிலியில சார்ல்ஸுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் யாரு? அவன் பையன் தான் கிங்கு. அப்படின்னு வந்துச்சு. இப்போ நீங்க வந்து பரலோகத்தில் இருக்க என்னுடைய பிதாவே அப்படி சொல்லிட்டீங்கனாலே நீங்க காடுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? பரலோக இயேசு கிறிஸ்து வந்து எங்க தேவன் சொன்னா எங்க பரலோகத்தில் இருக்க பிதா சொன்னார்ல. பரலோகத்தில் இருக்க பிதாவே இயேசு சொன்னார்ல. அப்போ ஐ ஆம் காட்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்து எந்த பிரேயர் நம்ம சொல்லி கொடுத்தாரு? அவர் ஃபாதர் வாட் இன் ஹெவன். எப்படி வராரு பாருங்க. எப்படி வருது பாருங்க இது. அது வரைக்கும் பரலோகத்தில் இருக்க பிதாவே அவர் பேசிட்டு இருக்காரு இல்லையா? என்னுடைய பிதா என்னுடைய பிதா என்னுடைய பிதா பேசிட்டு இருக்காருல்ல. இந்த இடத்துல நம்ம சொல்லித்தராரு பிரேயர் சொல்லித்தராரு. டே யூ ஆர் காட் அப்படின்ற சொல்லித்தராரு. எப்படி சொல்லித்தராருன்னா அவர் ஃபாதர் வாட் இன் ஹெவன். அங்கேயே முடிச்சு மேட்ரு. எப்போ நீங்க அவரை ஃபாதர்னு சொல்லிட்டீங்களோ அன்னைக்கே நீங்க யாரு? அவருடைய சன்னு அப்படின்னும் போது நீங்க யாரு? அவருடைய ஜீனு. அப்ப நீங்க யாரு? அவரோட டிஎன்ஏ. நீங்க யாரு? அவருடைய விந்து, அவருடைய வித்து எல்லாமே நீங்க தான். நீங்க யாரு? அவர் தான் நீங்க. நீங்க தான் அவரு. உங்க சப்கான்ஷியஸ் இஸ் ஈக்குவல் டு காட் ஹிம்செல்ஃப். மோசே வந்து ஆயமோட ஒரு என்கவுண்டர் நடக்குதுங்க. நடக்கும்போது அவன் கேட்டிருக்கான். இப்போ வந்து ஐயம் பேசுறாரு. போடா டேய் இப்போ சொல்றா அப்படின்னு வந்து மூசே வந்து இல்ல எனக்கு வந்து நான் வந்து இந்த திக்கு வாயி கோல் சரியா இல்ல இது பாரு என்கிட்ட பைக் இல்லை போறதுக்கு. அதெல்லாம் பொம்மா ஐயமுக்கு கடுப்பாகுது. ஏன் அப்படின்னாக்கா நான் என்னைக்கு ஐயம் வந்து ஒரு பர்சனோட இன்டர்ஃபேஸ் பண்றாரோ அன்னைக்கு அந்த பர்சனும் ஐயம் ஆயிட்டாரு. அவ்வளவுதான். புரியுதுங்களா? இவங்க வந்து கடுப்பு கிளப்பிட்டு இருக்காங்க. போய் நின்றுட்டு ஆரோன் அனுப்புங்க ஆட்டு விட. டேய் நான் உன்னோட பேசிட்டேனா அப்போ நீ வந்து என்னோட எக்ஸ்டென்ஷன்ரா போடா. நீ போய் அதான் சொல்றா. ஏன்டா வந்து கடலுக்கு முன்னாடி நின்று என்ன பார்த்துட்டு இருக்க? நீ தானா நானுன்றாரு. செப்பரேஷனே இல்லை. லைட்டுக்கு செப்பரேஷன்லாம் கிடையாது. என்னைக்கு நீ என்னோட இன்டர்ஃபேஸ் ஆயிட்டியோ அன்னைக்கு ஏன் வந்து கடல் முன்னாடி நின்று ஏன் என்ன பார்த்துட்டு இருக்கிற? உன் கையில் என்ன இருக்குது? கோலா. நீ சொன்னா நடக்கும். ஏன் அவ்வளவுதான் போயிட்டே இரு. நீ தான் உனக்கு காட் ஆக்கிட்ட. அவ்வளவுதான் போயிட்டே இரு அப்படின்ட்டாரு. நீ என்னுடைய எக்ஸ்டென்ஷன். நீ என்னுடைய பாட்டு ஆயிட்ட. யூகரிஸ்ட் இந்த பிரெட் அண்ட் வைன்ல பார்ட்டேக் பண்றோம். யூகரிஸ்ட்ல அவ்வளவு பெரிய மேட்டர் இருக்குது. நம்ம என்னதான் சாப்பிடுறோமோ அதுதான் நம்ம இன்னைக்கு இயேசுவை சாப்பிட்டுருக்கோம். இயேசுடைய ரத்தத்தை குடிச்சிருக்கோம். அப்ப நீங்க யாருன்னா நீங்க இயேசு. தேவனுடைய சரீரத்தை உள்ள நீங்க புசிக்கும் போது நீங்க யாருன்னா தேவன். உங்க சப்கான்ஷியஸ் வந்து இஸ் காட். இந்த ரிடம்ஷன் இஸ் இந்த நவ். இதுக்கு வந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணி ரிடீம் பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவரே இது எனக்கு புரிய வைங்க ஆண்டவரே. ஆண்டவரே அந்த கதையெல்லாம் கிடையவே கிடையாது. அவேர்னஸ் தான் அது. டோட்டல் அவேர்னஸ். இந்த புரிதல்ல இறங்கி இந்த புரிதல்லே ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஃபங்க்ஷனிங் லைக் காட். அதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷனிங் லைக் காட். ஒரு மனிதர்களை பார்க்கும்போது உங்களுக்குள்ள இந்த இறக்கம் அப்படியே வெளியே வரும். நம்மளால வெறும் பவரே காட்டியிருக்கானுங்க.
பவர்லாம் அதில் இருக்க லாஸ்ட் மேட்ரு, நல்ல ஃபிசிக்கல் மேட்ருங்க. பவர் எவ்வளோ இடத்துல யூஸ் பண்ணுறாரு, ஆண்டு எவ்வளோ இடத்துல பவர் யூஸ் பண்ணுறாரு எண்ணி பார்த்தா அவர் பைபிள் இன்சிடென்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அவர் இருக்கிற பவருக்கு அடிச்சு தூக்கணும்ல, ஒரு இடத்துல அடிச்சு தூக்கணும்ல, எல்லா இடத்தையும் இறக்கத்தை யூஸ் பண்ணுறாரு. பார்வோன்ட்டு இறக்கத்தை யூஸ் பண்ணுறாருங்க. என்னங்க பார்வோன்ட்டு பேச்சு நினைச்சிட்டு இருக்காரு. நம்ம என்ன பண்ணிருப்போம், ஒரே அடியில் அடிச்சு இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் பவர் கையில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், அடிச்சு தூக்குவோம் இல்லையா. காட் மெட்டீரியல் அது பண்ணாது. காட் மெட்டீரியல்ல பேச்சுவார்த்தை நடத்தும். காட் மெட்டீரியல் பார்வன் மோசமானவன் தான், ஆனா பிதாக்கு இறக்கம் இருக்குது. பிதாக்கு இறக்கம் இருக்குது, அதனால பேசுறாரு. பிதா எந்த அளவுக்கு இறக்கம்னு சொல்லிட்டுப்பாங்க, கடைசி வரைக்கும் பிதா வந்து பார்வன் அடிக்கலைங்க. இப்படியே சொல்றேன், பார்வன் அடிச்சது மோசே. புரியுதுங்களா? பிதா பார்வன் அழிக்கல, பார்வன் அழிச்சது மோசே. உள்ள இவன் க்ளோஸ் பண்றான் சிய, பிதா க்ளோஸ் பண்ணல. பிதாவுடைய இறக்கம் அப்படியே ஃப்ளட் ஆகிட்டே தான் இருக்குது. பிதா க்ளோஸ் ஆன பாவிகளையும் கடைசி நாள்ல உயிரோட கொண்டு வராரு. ஏன்னா அவர் இறக்கம், அவர் அன்பு, அவருடைய பொறுமை, அந்த பொறுமைலாம் எல்லை, அதெல்லாம் எல்லையே கிடையாது. எப்படி லைட்டுக்கு எல்லை இல்லையோ அது மாதிரி பிதாவுடைய பொறுமைக்கு எல்லை இல்லை. சொல்றாங்க நம்மளுங்க பொறுத்து பார்த்துட்டே இருப்பாருங்க, அப்போ பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குது. இல்லை மேட்டர் தெரியாம விஷயம் தெரியாம பேசிட்டு இருக்கானுங்க. பிதாவுடைய பொறுமைக்கு எல்லை இல்லை, பிதாவுடைய கிருபைக்கு எல்லை இல்லை, பிதாவுடைய கருணைக்கு எல்லை இல்லை. எல்லாம் கிரேஸ் பீரியட் தாங்க, கிரேஸ் பீரியட் முடிஞ்ச உடனே அப்படி பேசுறாங்க பாருங்க, எல்லாம் கிரேஸ் பீரியட் தான், எல்லாம் ராப்சர் வரைக்கும் தான் அப்படின்றாங்க பாருங்க. ஏன்னா பிதானா என்னன்ற ஒரு மேட்டரே தெரியாதனால கிரேஸ்க்கு என்ன பண்ணிருக்கானுங்க, ஒரு பீரியட் கொடுத்து கிரேஸ் பீரியட் ஆக்கியிருக்காங்க. தாவீது கரெக்டா பிடிக்கிறான் பாருங்க. அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. யார் வந்து லெசன் எடுத்தது தாவீதுக்கு, அவங்க இன்டர்ஃபேஸ் ஆகும்போது பிடிச்சிட்டான் டக்குன்னு. அவன் எங்க பிடிக்கிறான் பாருங்க, அங்க கேரக்டர் சோர்ஸை பிடிக்கிறாங்க. நம்ம அதெல்லாம் புக்கை படிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஆனால் வந்து கிரேஸ்க்கு ஒரு பீரியட் போட்டு கிரேஸ் பீரியடு, இது லா பீரியடு. கிரேஸ் பீரியட் முடிச்ச உடனே திருப்பி லால வந்துருவாரு. என்னடா பைத்திய காத்தனும், எங்க தான் வரீங்க நீங்களா? இல்ல அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது, இட்டர்னிட்டியில இன்னையில இருந்து பல ஆயிரம் கோடி வருஷத்துக்கு அப்புறம் கிருபை முடிஞ்சிருமா? இல்ல, கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. அன்னைக்கு போனாலும் அதாவது சொல்லுவான், இல்லைங்க கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. இந்த இப்படிதான் உங்களுடைய ஃபங்க்ஷன் இருக்கும். நீங்க தேவன்ற அறியும் போது உங்க கிருபை மற்றவர்களுக்கு என்றென்றைக்கும் இருக்கும், உங்களுடைய தயவு மற்றவர்களுக்கு என்றென்றைக்கும் இருக்கும். நான் சொல்ற மேட்டர் காஸ்ட்லியான மேட்டர், ஃபினான்ஸோட காஸ்ட்லி மேட்டர் பேசிட்டு இருக்கேன். கிருபைன்ற காஸ்ட்லியான மேட்டருங்க. அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு கிருபை கொடுக்க முடியாது. அவ்வளவு சீக்கிரம்னா கொடுத்து பாருங்க, கிருபியா இருக்க ட்ரை பண்ணி பாருங்க, சான்ஸே கிடையாது. ஃபினான்ஸ் மேட்டருங்க அது காஸ்ட்லியான மேட்ரு உள்ள இருக்கு. நீங்க ஒருத்தர் கிருபை பாராட்டணும் அப்படின்னா அவ்வளவு சீக்கிரம் கிருபை பாராட்ட முடியாது. பஸ்ல போயிட்டு இருக்கீங்க, உங்க சீட்டை வந்து அடுத்து கொடுத்துருவீங்களா? கொடுக்க முடியாது. உங்க எப்போ கொடுப்பீங்க அப்படின்னாக்கா, நீங்க காடா ஃபங்க்ஷன் ஆகும் மட்டும்தான், காடா ஃபங்க்ஷன் ஆகும் மட்டும்தான் எந்த சிந்தாப்பா சீட்டை என்ன வச்சுக்கப்பா அவன் கொடுப்பீங்க. இதெல்லாம் ஒரு காட் மெட்டீரியல் தான் பண்ண முடியும். ஒரு மைல் தூரம் எனக்குள்ள நடந்தவான ஒரு கூட வந்து கோ வித் எக்ஸ்ட்ரா மைல்ன்ற மேட்ரு எங்க இருந்து வருது, சர்வநாத மவுண்ட் மேட்ரு எங்க இருந்து வருதுன்னா காடோடைய தாட் ப்ராசஸ்ல இருந்து வருது. ஏசு கிறிஸ்து சர்வநாத மவுண்ட் எங்க டெலிவர் பண்ணிட்டு இருக்காருன்னா அவரோட தாட் ப்ராசஸ், அவரோட எண்ண அலைகளை பேசிட்டு இருக்காருங்க. நம்ம ஆளுங்களுக்கு அது ஒரு சர்மன்னு, ஏசு கிறிஸ்து பேசுறது நம்ம ஆளுங்களுக்கு ஒரு சர்மன்னு இல்ல, அதுதான் ஏசு கிறிஸ்துடைய கான்சியஸ்னஸ். Sermon on the Mount is his consciousness, is his state of mind, is his vibration. Sermon on the Mount is his dimension. If you have two tunics, give one unto the other. If somebody curses you, bless you. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் காடுடைய காஸ்ட்லியான அஃபேர். இதெல்லாம் காடுடைய மெட்டீரியல், காடுடைய சப்ஸ்டன்ஸ். இதெல்லாம்
சர்மன் ஆன் த மவுண்ட் வந்து காடோடைய எண்ண அலைகள்ங்க அது. அயமுடைய அந்த 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 உள்ள இருக்கிற அந்த பபுள் ஆயிட்டு இருக்கிற அந்த லிவிங் வாட்டர், சர்மன் ஆன் த மவுண்ட் தான் லிவிங் வாட்டர். நம்ம வேற ஒரு தண்ணி கொடுத்துட்டு இருப்பாரு. சர்மன் ஆன் த மவுண்ட் தான் உங்க தாகத்தை தீக்குன்றேன். Blessed are the peacemakers, for they shall be called the sons of God. The blessed are the peacemakers அந்த பீஸ்மேக்கர்ன்ற மேட்டர் வந்து உள்ள இருக்க காஸ்ட்லி அஃபேர். அது கோல்டோட டைமண்டோட காஸ்ட்லியான மேட்டர். அது உங்களுக்குள்ள இருக்குது, எனக்குள்ள இருக்கு. சப்கான்சியஸ்ல இருக்குது. அந்த பீஸ் மேக்கிங் வந்து உள்ள இருக்குது. அதாவது துடிச்சிட்டு இருக்குது. எப்போ பீஸ் மேக் பண்ணலாம். நீ ஒருத்தவங்க சண்டை போட்டு உள்ள சொல்லிட்டு இருக்கும், சமரசம். உங்க ஈகோ தடுத்துட்டே இருக்கும். இல்ல வேணாம் நெக்ஸ்ட், இல்ல வேணாம் சமரசம். உங்க ஈகோ தடுத்துட்டு இருக்கும். உங்க சப்கான்சியஸ் வந்து உள்ள வந்து எகிரிட்டே இருக்கும். இல்ல சமாதானம் பண்ணிடுறா. எங்க இருந்து வருது? ஏன்னா உங்க சப்கான்சியஸ் காடா இருக்குதுங்க. உங்க சப்கான்சியஸ்ல வந்து சர்மன் அந்த அமௌண்ட் ஊறிட்டு இருக்குது. அப்படியே லிவிங் வாட்டரா ஊறிட்டு இருக்குது. உங்க சப்கான்சியஸ்க்கு உள்ள போய் பாத்தீங்கன்னா நீங்க பீஸ் மேக்கரா இருக்கிறீங்க, நீங்க தய உள்ளவரா இருக்கிறீங்க, நீங்க கிருபை உள்ளவரா இருக்கிறீங்க, நீங்க மன்னிக்கிறவரா இருக்கிறீங்க, 7 தடவை மன்னிக்கிறவரா இருக்கிறீங்க. சர்மன் அந்த மவுண்ட் வந்து உங்களுடைய டிஎன்ஏவா இருக்குது. சர்மன் அந்த மவுண்ட்டுக்கு வெளியே நின்று பாக்குற மேட்டர் இல்ல. நீங்க தான் சர்மன் அந்த மவுண்டா இருக்கிறீங்க. நீங்க தான் அந்த சர்மனா இருக்கிறீங்க. இன்னொரு இதுல நீங்க தான் அந்த லிவிங் எபிசல். உங்க சப்கான்சியஸ் தான் அந்த லிவிங் எபிசல். புரியுதுங்களா? உங்க சப்கான்சியஸ் தான் அந்த பைபிள். இந்த வெளியே பைபிள் படிச்சுட்டு இருக்குமே, பைபிள் படிக்கணும் இல்ல, உங்க சப்கான்சியஸ் தான் அந்த பைபிள்ன்ற நானு. You are the living epistle. I have written my laws inside of you. Hebrews பேசிட்டு இருக்கேன். I have written my laws inside of you. நியாய பிரமாணத்துக்குள்ள எழுதிட்டாரா? எப்படி பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அது இல்ல, உன்னோட டிஎன்ஏ ஸ்டாண்டர்ட் எழுதியிருக்க மாத்தி அமைச்சிருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அதுவும் இல்ல, உன் டிஎன்ஏ தானே ஏன் டிஎன்ஏ, அதுதான் அது. புரியுதுங்களா? மவுண்ட் சைனால ஒரு லா எழுதுறாரு இல்லையா? என்ன லா எழுதுறாரு? அன்னைக்கு அவங்களுக்கு என்ன லெவல்ல அவங்களுக்கு கொண்டு வர முடியுமோ, சரவணன் அந்த மவுண்ட் ரேஞ்சுக்கெல்லாம் எழுதல, கம்மியா எழுதியிருக்காரு. ஆனா அன்னைக்கு அவங்களுக்கு எந்த ரேஞ்சில கொண்டு வர முடியுமோ அந்த மாதிரி, thou shall not commit adultery, thou shall not tell lies எழுதிட்டு இருக்காருல்ல. இது எங்க பக்கத்து வீட்டுல இருந்து பார்த்து எழுதுறாரா? இல்ல, அவருக்குள்ள இருக்கிற எண்ண அலைகள் அப்படியே வெளியே வந்து அப்படியே டிசைனா ஃபார்ம் ஆகி அப்படியே எழுத்தாணியா ஒரு 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 நெருப்பின் அக்கினியின் எழுத்தாணியா எழுதுது. அவருடைய விரல் எழுதுது அப்படின்னாக்கா அது விரல் இல்ல, அவருடைய எண்ண அலைகள் அங்க எழுதுது. thou shall not have any other god before me அப்படின்னும் போது you are God. புரியுதுங்களா? you are Godன்றதான் அவர் எழுதுறாரு. thou shall not have any other god before me அப்படின்னு ஒண்ணு நம்ம என்ன அலைகள் எப்படி வருதுன்னா, காடையும் நம்மளையும் செப்பரேட் பண்ணி அவர் பெரிய காட், நம்ம வந்து அதெல்லாம் இல்ல. இங்க வந்து என்ன இல்ல, லைட்டுக்கு வந்து எல்லை இல்லை. எப்போ காட் இன்டர்ஃபேஸ் பண்ணிட்டாரோ, உங்களோட பேசிட்டாரோ, எப்போ நீங்க அவரை பிதான்னு கூப்பிட்டீங்களோ அன்னைக்கு நீங்களும் அவரும் ஒரே சப்ஸ்டன்ஸ்ல இருக்கீங்க. எப்போ நீங்க பெரிக்ரோசஸ்ல கலந்துட்டீங்களோ அப்போ ட்ரினிட்டில 4th பர்சனா நீங்க நிக்கிறீங்க. புரியுதுங்களா? அங்க பாருங்க, அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நிக்கும் போது அங்க நடுவில் நிக்கிறாரு பாருங்க. ஏன் நிக்கிறாருன்னா, அங்க வந்து நிக்கல, அந்த அக்கினியில இவங்களுடைய சப்கான்சியஸ்குள்ள என்ன நிக்குது அப்படின்னு பார்க்கும்போது அங்க இயேசு கிறிஸ்து நின்னுட்டு இருக்காரு. உங்க சப்கான்சியஸ் தூக்கி அக்கினியில போட்டீங்க அப்படின்னாக்கா உள்ள இருக்கிறது மோஷி இருக்க மாட்டான், இல்ல நீங்க இருக்க மாட்டீங்க. என் சப்கான்சியஸ் தூக்கி அக்கினியில போட்டீங்கன்னா உள்ள இயேசு கிறிஸ்து நின்னுட்டு இருப்பாரு. He who is joined with the Lord is one spirit with him, is one subconscious with him. He who is joined with the Lord is one subconscious with him. இதான் ரிடம்ஷன் நடந்திருக்குது. ரிடம்ஷன் வந்து ரிப்பேர் நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம. இல்ல, ரிடம்ஷன் வந்து நியூ. எந்த நியூ அப்படின்னா, புதுசா ஒண்ணு செஞ்சலாம் வைக்கல, அவர் உங்களுக்குள்ள புதுசா வந்திருக்கிறாரு, உங்களை அவரா மாத்தி இருக்கிறாரு.
நீங்க அவரா மாறி இருக்கீங்க. புரியுதுங்களா? இந்த மேட்டர் செக்ஸ் மேட்டர் எல்லாமே இந்த மேட்டர் தாங்க. ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ஒரே பாடி சொல்றாரு இல்லையா? அ ஒரே மேட்டர் ஒரே ஒரே இப்போ ஒரே சரீரம் ஆயிட்டீங்கன்னு சொல்றாரு இல்லையா? எங்க வந்திருக்கு? உங்க சப்கான்ஷியஸ் மேட்டர் தான். எப்போ நீங்க தேவன அப்பான்னு கூப்பிட்டீங்களோ, அ அந்த அவேர்னஸ் உங்களுக்கு எப்போ வந்துச்சோ, அப்பவே நீங்களும் அவரும் ஒரே சரீரம் ஆயிட்டீங்க. ஒரே நபராவே ஆயிட்டீங்க. "He who has seen me has seen the Father." God will be all in all. அப்படின்னும்போது உங்க சப்கான்ஷியஸ் ஃபுல்லா இப்ப ஃப்ளட் ஆயி நிக்கிறது. காட் நிக்கிறாரு. அப்படின்னும்போது நானும் காடுக்கும் எனக்கும் காடுக்கும் டிமார்கேஷனே இல்ல. லைன் ஆஃப் செப்பரேஷனே இல்ல. இத இன்னொரு விதத்துல சொன்னா டுவாலிட்டியே இல்ல. தேர் இஸ் நோ டுவாலிட்டி. டுவாலிட்டினா என்ன? இது அவர், இது நான். அப்படிலாம் கிடையாது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இன்செப்பரபிள் யூனியன்ல இருக்கிறாங்க. எப்படி? 3 3 கல்ல பக்கத்துல பக்கத்துல வச்சீங்கன்னா, அப்புறம் உருவிறலாம் வெளிய. செப்பரேட் பண்ணிறலாம். ஆனா தண்ணீல பால ஊத்திட்டா செப்பரேட் பண்ண முடியுமா? செப்பரேட் பண்ண முடியாது. இன்செப்பரபிள் யூனியன். அதுக்குள்ள பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் பெரிக்ரோசிஸ்குள்ள அ நம்ம இணைஞ்சிருக்கிறோம். இப்ப நம்ம எப்படி இருக்கோம்? இன்செப்பரபிள் யூனியனா இருக்கிறோம். இப்ப நம்ம யாரா இருக்கிறோம்? தேவனா இருக்கிறோம். நம்ம சப்கான்ஷியஸ் காடாவே இருக்குது. நம்ம சப்கான்ஷியஸ ரிடீம் பண்ணி ரிப்பேர் பண்ணல. ரிடீம் பண்ணும்போது காட் ஆக்கியிருக்கிறாரு. இது தேவனால மட்டும் தான் பண்ண முடியும். பண்ணியிருக்காருங்க. தேவன் நல்லவர் நல்லா சொல்றேன். இப்ப தெரியுதா? தேவன் நல்லவர் நல்லா பேசிட்டு இருக்கோம்ல. இப்ப தெரியுதா அவர் எந்த அளவுக்கு நல்லவர்ன்னு? இந்த அளவுக்கு நல்லா யோசிச்சா பார்த்துருக்க மாட்டோம்ல. ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் கேட்டா சாப்பாடு குடுப்பாரு. கேட்டா தண்ணி குடுப்பாரு. அ ஜெபத்துக்கு பதில் அளிப்பாரு. நம்மளுக்கு தெரிஞ்ச அவர் செய்ற நன்மை இதுதான். எந்த அளவுக்கு நன்மை செஞ்சிருக்காரு அப்டின்னாக்கா, மனிதன தேவனா மாத்திட்டு, இவன் உணர்வான் அத அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காருங்க. அ ரிடெம்ப்ஷன் ஆஃப் சப்கான்ஷியஸ்ல இவ்வளோ பெரிய மேட்டர் இருக்கு. தேவன் இப்படி ரிடீம் பண்ணியிருக்காரு. ரிப்பேர் பண்ணல, ரிடீம் பண்ணியிருக்காரு. ம். பிதாவாகிய தேவன் அவரோட நம்மள இணைச்சிருக்கிறாரு. எப்படி இயேசு கிறிஸ்து அவரோட இணைஞ்சிருக்கிறாரோ, அது மாரி நம்மளும் அவரோட இணைஞ்சிருக்கோம். அ வி ஆர் டிவைன்.